உயிரை பற்றிய அறிவு தெளிவை பற்றி நமக்கு தெளிவுபடுத்த மின்னலை வழியாக இணைந்துள்ளார்கள். கோவையிலிருந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி வேத சுப்பையா ஐயா அவர்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவர்களின் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஐயா அவர்களை பற்றி அனைவருக்கும் தெரிந்ததுதான், இருந்தாலும் புதிய அன்பர்களுக்காக ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம். மதிப்பிற்க மரியாதைக்கு உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் வேத சுப்பையா ஐயா அவர்கள் MA PhD யோகாவில் பாரம்பரிய யோகக்கலையிலும் வேதாத்திரிய மனவளக்கலை யோகாவிலும் முதுகலை பட்டம் பெற்றவர். மனவளக்கலையில் 42 ஆண்டுகள் அனுபவங்கள் வாய்ந்தவர். உலக சமுதாய சேவா சங்கத்தின் நிர்வாக குழு மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் விஷன் கல்வி பிரிவில் இணை இயக்குநராகவும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைத்துறையில் மண்டல தணிக்கை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஆசான் அருட்தந்தை அவர்களின் வழியில் ஆன்மீக அறிவு விளக்கேற்றும் யோகக்கலையை அனைவருக்கும் பயிற்றுவித்து வரும் அருள் தொண்டர். இலவச உடல் மனநல வாழ்வு ஆலோசகர். மேலும் ஜூமில் குறிப்பாக சென்னை ஜூம் நிகழ்ச்சியில் நிறைய சிந்தனைகளை கொடுத்துள்ள பெருமைக்குரியவர்கள். ஆழியார் ஜூம் மற்றும் மலேசியா கூகுள் மீட், கேம்பிரிட்ஜ் ஸ்கை ஜூமில் நிகழ்ச்சிகளிலும் சிந்தனை உரையாற்றியுள்ள பெருமைக்குரியவர்கள். இத்தகு பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து நமக்கு அன்பு மலர உயிரறிவு என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையில் உயர்த்த உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. இந்த ஆலியார் IT பிரிவு நடத்தும் இந்த இணையவெளி நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற வேதாத்திரிய அருள் தொண்டர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சிந்தனை ஆற்றல் மிக்க சகோதர சகோதரர் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது உரையை தொடங்குகின்றேன். அன்பானவர்களே, நாம் இன்று சிந்தனைக்கு எடுத்திருக்கின்ற பொருள் அன்பு மலர உயிர் அறிவு. அன்பு என்றால் என்ன என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்பு என்றால், அம்மா அவர்கள் இப்போ கவியுடைய விளக்கம் சொன்னாங்க இல்லைங்களா, பிறர் துன்பம், அதாவது துன்பம் போக்கும் பண்பு தனக்கும் பிறருக்கும். துன்ப உணர்வு, இன்ப உணர்வு, அதாவது மனம், அதான் இன்ப துன்ப உணர்வு. உயிர்களுக்கெல்லாம் மனம் இருக்கிறது. உயிர் மனம் இருந்தாதான் அது பேர் உயிர். மனம் என்பது ஒரு உணர்வு நிலை. உணர்வு நிலை என்பது இன்ப துன்ப உணர்வு நிலை. இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை, அதுக்கு பேர் தான் அமைதி. அது மனமற்ற நிலை. அப்போ மனம்னாலே இன்ப துன்ப உணர்வு தான். நாம் அப்போ வாழ்க்கைன்னா என்ன? இன்ப துன்ப அனுபவம், உணர்வு தான் வாழ்க்கை, தான் மன இயக்கம். மனம்தான் ஜீவன்கள், மனிதனும் மனம்தான். இப்ப இந்த மனதுக்கு என்ன இல்லை? அமைதி இல்லை. மனம் உலக இன்பங்களை துய்க்கிறது, துன்பமும் வருகிறது. துன்பம் வரும், எல்லாருக்கும் தெரியும். மனதுக்கு துன்பம் வரும். எது மனதுக்கு துன்பமாக உணர்கிறது அப்படின்னு பாருங்களேன்.
இப்ப அம்மா படிச்சாங்க இல்லையா அந்த 6 தீய குணங்கள்னு. ஆசை. என்ன ஆசை? இந்த புலன் என்ப ஆசை. புலன் உணர்வுல தானே இன்பம். இந்த இயற்கை ஐம்பூதங்களால் ஆனது. அதை அழுத்தம், ஒளி, சுவை, வாசனையாக அறிவு உணர்ந்து இன்புறுகிறது. அந்த இன்ப துன்ப அனுபவத்தை பெறும் அறிவுக்கு பெயர்தான் மனம். அப்படியானால் அறிவு என்பது என்ன? அதுதான் மெய்ப்பொருள். அது அழியாத பொருள். அதுதான் தெய்வம், இறைவன், கடவுள். அதுதான் ஆதி. அது ஒன்றுதான் ஐம்பூதங்களாகி முறையாக கூடி அனைத்து உயிர்களாகவும் உள்ளது. மனிதனாக உள்ளது. எல்லா உயிர்களாகவும் உள்ளது. அப்ப இந்த உயிர்களுக்கெல்லாம் மனம் இருக்கிறது. அதுக்கு இன்பம், துன்பம், துன்ப உணர்வு வரும். எல்லாம் இன்புற்று வாழுகிறது. தாவரத்துக்கு துன்ப உணர்வு வரும். அந்த வந்த நொடி பொழுதிலேயே அந்த துன்பம் மறைந்து விடும். வந்த அதே ஒரு நொடி பொழுதுல இப்ப தாவரத்தை ஒடிக்கிறீங்க, அதுக்கு துன்ப உணர்வு வரும். ஆனா அதுவே தெரியாது, அது மறைஞ்சிடும். மற்றது உயிரினங்களுக்கெல்லாம் புழு, பூச்சி, ஊர்வன, கால்நடை, மனிதன், இதற்கு துன்பம் வருகிறது அல்லவா? எப்படி துன்பம் வருதுன்னு பாருங்க. உயிர் ஓட்டத்திற்கு தடை தான் வலி. எப்போ தடை ஏற்படுகிறது? இங்க உடல்ல அணு அடுக்கு சீர்குலைந்தால் அடிக்கிறோம், வலிக்குதுல. அணு, இந்த போலாரிட்டி டிஸ்டர்பன்ஸ், இது ஒரு துன்பம். அந்த அடிப்பட்டது வலிக்கிறது. அங்க அடி அந்த அடி விழுந்த போதே அப்படியே மறைஞ்சிருதா? தோன்றிய போதே மறையுதுன்னா அது துன்பமே இல்லை. அது தாவரத்திற்கு, இது எல்லாத்துக்கும் அப்படி இல்லை. சிறிது நேரம் அந்த துன்பம் நீடிக்கும். இதான் நீடித்த. அது மட்டுமல்ல, உயிரோட்டத்துக்கு எப்ப தடை ஏற்படுது? புற தாக்குதல். இன்னொன்னு, உடல் செல்களில் ரசாயன குழப்பம் ஏற்பட்டால் என்ன வந்துருங்க? அது ரசாயன குழப்பத்தை யார் ஏற்படுத்துறோம்? இப்ப தாக்குதல் யாரால? நம்முடைய செயலா. நாம எங்கேயோ மோதிடுவோம், அல்லது பிறர் இயற்கை சீற்றம், தற்செயல் விபத்துக்கள், வேற்று பகை, இதனால நமக்கு ஒரு தாக்குதல் வருகிற போது ஒரு துன்பம் வருகிறது. இந்த துன்பத்தை மனம்தான் உணர்கிறது. ஏதோ உடல் துன்பம் இல்லை. உடல் வேறு, மனம் வேறு அல்ல. இந்த மனம் இருக்கிற வரைக்கும் தானே. உயிர் இல்லைன்னா மனம் இல்லை. உயிராக இருப்பது எது? அது இறைநிலை. மனமாக இருப்பது. இப்ப இந்த உயிர்கள், உயிராக இருப்பது எதுங்க? தெய்வம். இப்ப நானே தற்செயல் விபத்துக்களால் நானே எங்கேயோ மோதிடுறேன், அல்லது பிறர் என்னை தாக்குகிறார்கள். பிற உயிரினங்கள் தாக்கலாம், சக மனிதர்கள் தாக்கலாம். இயற்கை சீற்றம், மண்ணு தாக்கும், நீர், நெருப்பு, காற்று, இப்பெல்லாம் வருது இல்லை, இயற்கை சீற்றம். அப்ப ஒரு துன்பம் வருதா இல்லையா? அதே போல என்னுடைய உடல்ல ரசாயன குழப்பங்கள், அது என்னுடைய செயலாலோ
நம்முடைய செயலாலோ எல்லாருக்கும் தெரியும். உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம் ஐந்தில் அளவு முறை மீறும் போதோ, சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பமேதல், கோள்கள் சஞ்சாரம் காரணமாகும் ஜீவ ரசாயனம் கெட்டு போயிடும். அத நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்க அதே உதாரணம் சொல்றேன். டார்ச் லைட்ல போட்டிருக்கிற செல் இருக்கிற வேதிப்பொருள் கெட்டு போனால் மின்சாரத்தை ஒரு முனையில வாங்கி இன்னொரு முனையில கொடுக்காது. அந்த அந்த செல்லுடைய போலாரிட்டி திரும்பினாலும் வாங்கி கொடுக்காது. எல்லாம் புற தாக்குதலால போலாரிட்டி திரும்புது. அப்போ அங்க ஒரு வலி வருது, துன்பம் வருது. நம்முடைய செயலாலோ பிறர் செயலாலோ சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்ப மோதல், கோள்கள் சஞ்சாரம், கரு அமைப்பு முன்னாலே செஞ்சது காரணமாக இங்கே ரசாயன குழப்பம். பேட்டரி செல் அது மாதிரி ரசாயனம் கேட்டதான் பயோ கெமிக்கல் கெட்டு போகுது. அப்போ உயிர் ஓடுமா? அப்பதான் தடை ஏற்படுது, மின்குறுக்கு. அப்போ அங்க வலியும் வருது. அந்த உயிர் என்ன ஆகுதுங்க? விரயம் ஆயிட்டு, லீக்கேஜ், மின் ஷார்ட் சர்க்கியூட். இது ஏற்படுதா இல்லையா? இதானுங்க துன்பம். வாழ்க்கையில துன்பம் வருமா வராதா? அம்மா படிச்சாங்க கவி, துன்பம் போக்குகிற பண்பு தாங்க அன்பு. ஏன் எனக்கு வருது, பிற உயிர்களுக்கும் வரும். இப்போ ஒரு உயிர் துன்பப்படுது, ஒரு ஆடு, மாடு, கோழி, நாய், ஏதோ ஒண்ணு நம்ம கண் முன்னால அது அதுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு போச்சு, அல்ல அதுக்கு ஒரு நோய் வந்துருச்சு, அது துன்பப்படுது. எல்லாருமே அந்த துன்பத்தை போக்குவதற்கு நாம் உதவுவோமா இல்லையா? ஒரு ஒரு இப்போ ஒரு நாய்க்கு ஒரு துன்பம் வந்தா இன்னொரு நாய் அதுக்கு உதவுறதுக்கு முயற்சி பண்ணுது, உதவுது, பாக்குறோம் நம்ம. எல்லா உயிர்களும் உதவும், மனிதனும் உதவுவாங்கல்ல. இந்த அன்பு இருக்குதா இல்லையா? இப்படி போக்குது. அதே மாதிரி தனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு, நோய் வந்துருச்சு, ஒரு விபத்து வந்துருச்சு, அடிபட்டுடுச்சு, உடனே அதுக்கு ஒரு மருத்துவம் செய்து அதை குணப்படுத்துறோம், அந்த வலியை நீக்கிறோம். ரசாயன குழப்பம் வந்துருச்சு, அதை மருத்துவம் செஞ்சு இப்ப உடற்பயிற்சி செய்யறது, காயகல்பம் பண்றது, அந்த உயிர் சக்தியை கூட்டுறது, இந்த கழிவுகளை வெளியேற்றுறது. அப்பதானே புதிய ரசாயனம் உண்டாகும். கெட்ட ரசாயனத்தை வெளியேற்றுறாதான் அதுல புதிய ரசாயனம் உண்டாகும். அதுக்கு தான் என்ன செய்யறோம்? முதல்ல கெட்ட ரசாயனத்தை வெளியேற்றணும், அதான் உடற்பயிற்சி. தேவையான ரசாயனங்களை உள்ள கொண்டு வரணும், அதுதான் காயகல்ப பயிற்சி. புரியுதுல? இந்த ரெண்டு பயிற்சியும் செஞ்சிட்டீங்கன்னா அப்புறமும் அப்ப அது போதுமா? நம்ம இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உறவு, எண்ணம், இதுல அளவு முறை மீறணும் இல்லையா? இப்ப என்ன பண்ணுவோம்? ஓ, இது அப்ப அதை மீறாமலும் இருக்கணும். முடிஞ்ச வரையில அவேர்னஸ். இதுதான் அன்பு. இந்த அன்பு இருந்தாதான் இதான் மருத்துவம். மருந்து உண்ணல், இல்ல ஏதோ பயிற்சி செய்றீங்க, பிசியோதெரப்பி பண்றீங்க, மருத்துவர்கிட்ட போறீங்க, மருந்து கொடுக்குறாரு, இதெல்லாம் உணவு தான். உணவை ஒழுங்கா சாப்பிடாதனால மருந்து என்ற பெயரில் அந்த உணவை திரும்ப கொடுக்கிறோம். மருந்து உண்ணலும் உணவை ஒழுங்குபடுத்துவது தான். அப்புறம் பயிற்சிகள் செய்யறீங்க, உடற்பயிற்சி செய்யற மாதிரி அங்க பிசியோதெரபின்னு சொல்றாங்க, நியூரோ தெரப்பிங்கிறாங்க, ஏதோ ஒரு தெரப்பி, யோகா தெரப்பி, இதெல்லாம் உடலுக்கு கொடுக்கிற பயிற்சி தானே.
இதையெல்லாம் செய்து அந்த ரசாயன குழப்பத்தை சீர் செய்து அந்த நோயை தணிக்கிறோமா இல்லையா? இதுதான் அன்பு. இப்ப சொல்லுங்க, துன்பம் வருமா வராதா? உடலுக்கு இத பேருக்கு உடலுக்கு துன்பம்னு சொல்றோம். ஆனா உடல் வேறு மனம் வேறு அல்ல. மனதுக்கு தான் துன்பம் வருது. மனம் தானே உணருது. உடல் வேறு மனம் வேற சொல்லுங்க. உடல் என்பது கண்ணுக்கு தெரியும் மனம். மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத உடல். புரியுங்களா? இதுவும் பாசா. பிசிக்கல் பாடி, ஹாஸ்டல் பாடி, உயிர் உடல், பருவ உடல் ரெண்டும் ஒன்று. இதை முதல்ல தெளிவாக. அப்போ இப்ப நம்ம எல்லாருமே இப்ப நம்ம யோக கலையில பயிற்சிக்கு வந்தவங்க எல்லாரும் என்ன பலன் பெற்றீங்கன்னு கேட்டா உடல் நலத்தை தான் சொல்றோம். உண்மையாதானே? உடல் நலத்தோடு ஒருத்தன் வாழுகிறான்னா அதுவே நல வாழ்வு. எவ்வளவு பொருள் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், புலனின்பங்களை அனுபவிக்கலாம். உடல் நலம் இல்லைன்னா அது வாழ்க்கையே அல்ல. அதனாலதான் இந்த நோயோட வாழ்றதை விட செத்து தொலைஞ்சிடலாம். இப்ப நான் சொல்றது உடலுக்கு வர்ற வலி இது மனசுக்கும் தான் வலிக்குது. எனக்கு வந்துடுச்சு. இன்னொன்னு மன துன்பம்னு ஒண்ணு இருக்கு. அம்மா அருமையான கவி படிச்சாங்க. இந்த ஆசை முதலான 6 தீய குணங்கள், எல்லை கட்டிய மனநிலையில 6 தீய குணங்கள் சொன்னாங்க. இந்த 6 துய குணங்களோடு வாழ்வதே மனதுக்கு துன்பம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ உடலில் வலியோடு வாழ்வது உடல் துன்ப வாழ்வு. மனதில் ஆசை. என்ன ஆசை? புலனின்ப ஆசை. புலனின்பங்களை எப்படி அனுபவிக்கிறோம்? ஒண்ணு பொருள் உறவு, இன்னொன்னு மக்கள் உறவு. புரியுதுல்ல? புரியுதுல்ல? அதனாலதான் பொருள் பற்று, மக்கள் பாசம், புலனின்ப ஆசை, இந்த 3மே துன்பம். பற்றும் துன்பம், துன்ப உணர்வு. அதுக்கு பேர் ஆசையும். ஆசை பற்றுன்னு சொல்லுவோம், பாசம் என்று சொல்லுவோம். அதுவும் ஆசைதான். சடப்பொருள் மீது கொண்ட ஆசைக்கு பெயரு பற்று. பாசம் உயிர்கள் மீது. இந்த நாய் வளர்க்கிறாரு, அந்த நாய்களோட பாசம். உயிரினங்கள் அது மேல ஒரு பாசம். ஒரு செடி வளர்க்கிறோம், அது கூட பாசம். வீட்டுல செடிகள் வச்சிருக்கிறோம், ஏதோ 4 நாள் வெளியூருக்கு போயிட்டோம், வந்து பாக்குறப்போ அந்த செடி அப்படியே வாடி நிக்குது. அதை பார்த்து உடனே முதல் வேலை என்ன செய்யறோம்? தண்ணி ஊற்றும். உயிர்கள் மீது வைத்திருக்கிற ஒரு ஆசை இருக்கு பாருங்க, ஆசை. அது பாசம். நம்ம அனுபவ பொருள்கள், மற்ற பொருட்கள்லாம் இருக்குது, உணவு, உடை, என்ன மொபைல் போனு, காரு, டேபிள் சேரு, பர்னிச்சரு, மின்சார உபகரணங்கள், இது மேல ஒரு ஆசை. இன்னைக்கு எனக்கு வேண்டும்னு நினைக்கிறோம், இன்னும் வேண்டும்னு நினைக்கிறேன். இருக்கு, இது போதாது, இன்னும் வேண்டும். அதுதாங்க ஆசை. அது தேவையான, அது தேவை. தேவை நிறைவேறிடுச்சு இல்ல, இருக்குல்ல உங்ககிட்ட. இன்னும் வேணும்னே ஆசைப்படுறீங்களே, அதான் ஆசை. இன்னொன்னு பேராசைன்னு ஒண்ணு இருக்கு. பிறரிடம் இருப்பது எனக்கு வேண்டும், இது பேராசை. ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள ஒரு
விளக்கத்தை மகரிஷி அவர்கள் அருமையா கொடுத்துருக்கு. எனக்கு தெரிய வேற யாரும் கொடுத்த மாதிரி தெரியல. அது எப்படி சொல்றாங்க தெரியுங்களா மகரிஷி? இன்னும் வேண்டும், எனக்கே வேண்டும். ஆன்மங்கிட்ட இருக்கிறது எனக்கு வேண்டியதான். கம்பேரிட்டிவ் துன்பம். ஆனால் அன்பு உள்ளவனுக்கு இந்த துன்பம் வராது. அது எப்படின்னு பாரு. தன்னை நேசிக்கிறான், எனக்கு துன்பம் வரக்கூடாது. அப்போ அவன் எப்படி நடந்துக்குவான்? உடலுக்கு துன்பம், நோய் வரக்கூடாது. அப்ப தற்செயல் விபத்துக்கள், இயற்கை சீற்றம், வேற்று இருப்பதை இதிலிருந்து காப்பு பெறுவதில் கவனமாக இருப்பான். அதான் அன்பு. கவனமா இருப்பான் இல்லையா? ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறோம், அதுக்கு ஏதாவது விபத்து வந்துடக்கூடாது, எவ்வளவு கவனமா அதை இயக்குறோம். ஊர் பயணத்துக்கு பயன்படுகிற வாகனம், இந்த வாழ்க்கை பயணத்துக்கு முதல்ல என்ன செய்வான் மனிதன்? அதான் மகரி சொல்ற 3 வகை காப்பு பெறுவதில் கவனமாக இருப்பான். அதான் அன்பு. வீட்டுல எங்கேயாவது வலிக்கு விழுந்துடக்கூடாது. குளியல் அறை அத எப்பவுமே அதை சுத்தமா வச்சிருக்கிறோம். அதை அழுக்கு படிஞ்சு பாசம் பிடிக்காம நாள்தோறும் நீரை விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி வைக்கிறீங்கல்ல. ஏன்? வீட்டுக்குள்ள எங்க தண்ணி சிந்திடுச்சுன்னா உடனே யாராவது விழுந்துருவாங்கப்பா, நானே விழுந்துருவேன். உடனே சுத்தம் பண்ணு. இது அன்பு தானே? வெற்றி, பகை, இயற்கை சீற்றம், முடிஞ்ச வரையில கவனமா இருக்கணும். ஆனா இதையும் மீறி எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் வரும். அப்போ சரி வந்துருச்சு, வந்த பிறகு என்ன பண்ணுவீங்க? ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறோம், பழுதாயிடுச்சு, உடனே அதை பழுது பார்ப்பீங்கல்ல. அதான் அன்பு. அப்போ வேற்று இருப்பகை, தற்செயல் விபத்து, இயற்கை சீற்ற காரணமாகவும் வரலாம். இன்னொன்னு, நான் நம்முடைய செயல்கள் இருக்கு இல்லையா, இந்த செயல்கள் எல்லாமே வினை 5 பிரிவா பிரிக்கிறோம். உண்ணல், உழைத்தல், உறங்கல், உடலுறவு கொள்ளல், எண்ணல், 5 செயல். இந்த 5 செயல்களில் நமக்கு என்ன ஆகுதுங்க? உடம்புல ரசாயன குழப்பம் ஏற்படும். இன்னொன்னு, அதான் சுற்றுப்புற சூழல், சந்தர்ப்பம் முதல் கோள்கள் செஞ்சார். இதெல்லாம் பிறருடைய செயல், இயற்கையின் செயலாக. நம்ம பயன்படுத்துற பொருட்கள் கெட்டு போகுது, கெட்ட பொருள் ஆயிடுது. உணவு, உடை, உறவு, எத்தனையோ பொருட்கள் பயன்படுத்தணும் இல்லையா? அத்தனைக்கு ஒரு இயற்கை தரம்னு ஒண்ணு இருக்கு. இந்த இயற்கை தரத்தை கெடுத்துடுறோம். இப்ப சொல்றோம்ல, இப்போ நெகிழின்னு சொல்றோம், பிளாஸ்டிக் பொருள்கள், சில இப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் சில இதெல்லாம் நம்ம உடல்ல இருந்து கேடு விளைவிக்குது. காற்று மண்டலத்தை கெடுக்குது, தண்ணீரை கெடுக்குது, மண்ணை கெடுக்குது. அப்ப அதுல உற்பத்தி ஆகிற உணவுப் பொருள், பயன்படுத்துற பொருட்கள் எல்லாம் தரம் கெட்டு போய் இங்க ரசாயன குழப்பம் வருமா வராதா? ஆடை போட்டிருக்கோம், இது கூட நல்ல சுத்தமான பருத்தியில செஞ்சா இருந்தா அது உடம்புக்கு நல்லது. அந்த பருத்தி கூட ரசாயன உரம் போட்டு உற்பத்தி பண்ண பருத்தியா இருந்தா அந்த ஆடையை போட்டா கூட நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். உண்மைதானே? அது அழுக்கடைஞ்சு போச்சு, கசக்கி கட்டுறணும். எவ்வளவு கவனமா இருக்கிறோம். இது அன்பு தானே? அதே மாதிரி உணவுல
இது அன்பு. எப்ப சாப்பிடணும் எல்லாருக்கும் தெரியும். பசி வந்தாதான் சாப்பிடணும். எதை சாப்பிடணும்? நல்ல சத்துள்ள, உயிர் சத்துள்ள தரமான உணவு. கழிவுப் பொருள் இருக்கும். கழிவுப் பொருள் இல்லாத உணவே இல்லை. கழிக்கிற திறன், அதான் ஜீரண சக்தி, அது நமக்கு இருந்தா கல்ச்சரல் இம்யூனிட்டி இதுன்னு சொல்றோம். அதனால கவனமா இருக்கணும். எப்ப சாப்பிடணும், எதை சாப்பிட ரசித்து ருசித்து அரைச்சி கூழாக்கி சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது. பசி அடங்கினா நிறுத்திடணும். புரியுதுங்களா? இது அன்பு தானே. அதே மாதிரி உழைக்காவிட்டாலும் உண்ணாவிட்டாலும் நோய் வரும். உண்பதிலே அளவு முறை மீறி உண்டா நோய் வரும். அது தெரியுதுல்ல. உண்டாதானே உடலுக்கு வேண்டிய ரசாயனங்கள் வந்து சேரும். உழைக்காவிட்டாலும் நோய் வரும். அதிகமா உழைச்சாலும், உறங்காவிட்டாலும் நோய் வரும். ரசாயன குழப்பம் வரும். உறங்கிக்கிட்டே இருந்தாலும் நோய் வரும். தெரியுது. உடல் உறவு கொள்ளாவிட்டாலும் நோய் வரும். அளவுக்கு மேல அளவு முறை மீறிய உடல் உறவுலையும் எண்ணங்கள் வராம இருக்குமா? நல்ல எண்ணம், தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்கிற எண்ணம் வந்தால் அது வேற ஒண்ணும் இல்லை. இப்ப அம்மா படித்தாங்க இல்லைங்களா, 6 தீய குணம் வயப்பட்ட எண்ணங்கள்: பேராசை, சினம், உணர்ச்சி வயப்பட்ட நிலை, கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, வேறுதாடும், இதைத்தான் பதட்டம், பயம், அச்சம், 10 தீய உணர்வு சொல்லுவாங்க பாருங்க. பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு, முறையற்ற பால் கவர்ச்சி, அவசியமற்ற பயம், அதிகார போதை. இதெல்லாம் 6 தீய குணங்கள், 10 தீய உணர்வுகள். இந்த இதுதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னு சொல்றோம். உணர்வு நிலை என்பது அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்வது. இன்ப துன்ப, இன்ப உணர்வு, துன்ப உணர்வு. உணர்ச்சி வயப்படுதல் என்பது இந்த தீய குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 குணங்கள் வயப்பட்ட எண்ணங்கள், அதைத்தான் தீய உணர்வுகள்னு சொல்றோம். இதை மீண்டும் சொல்றேன் பாருங்க: பேராசை, சினம், வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, தற்பெருமை, அவமதிப்பு, அவசியமற்ற பயம், அதிகார போதைன்னு சொல்லுவாங்க. 10 உணர்வுகள். அப்போ இந்த உணர்வு வந்தா நமக்கு நோய் வருமா இல்லையா? அன்பு இருக்கிறவன் தான் சொல்றார் திருமூலர், இந்த உடம்புல வாழ்றது யாரு? உயிர் வாழுதுன்னு சொல்றீங்க. உயிர், அதான் உயிர் அறிவு சொல்றோம். அன்பு மலர உயிர் அறிவு. இந்த உயிராக இந்த உயிர் தானே உடம்புல வாழுது. உயிர் என்பது எது? அதான் பிரபஞ்ச உயிர். உயிர்ங்கிறது சீவன்கள்ல இருக்கக்கூடிய ஆத்மா. அப்ப பரமாத்மா அல்லது ஆத்மாங்கிறது எது? மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் ஆகிய அறிவு தான் இங்க என்னவா இருக்குதுங்க? உயிராக இருக்கிறது. அதுதான் ஐம்பூதங்கள் ஆகி, வானாகி, மண்ணாகி, இது உடலாகி, அதான் ஊன் உடலாகி, உயிராகி. அப்ப உயிராக வாழ்றது யாரு? இந்த ஆத்மா, மெய்ப்பொருள்.
அதான் அறிவு, அதுதான் மனம். இப்ப சொல்லுங்க, மனவள கலைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஆதி எனும் பரம்பொருள் மெய் ஒன்றே ஐம்பூதங்களாகி முறையாக கூடி அனைத்து உயிர்களாக உள்ளது. உயிர்களெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் இந்த உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதலுக்குத்தான் மகரிஷி உயிர் தியானம், குண்டலினி தியானம், குண்டலினா உயிர், உயிர் மேல் மனம் வைத்து அந்த அந்த உயிருக்கு உயிராக இருக்கிற அந்த பிரபஞ்ச உயிர் பரமாத்மாவை அதை உணர்வது. உணர்வதுன்னா என்ன? அதுதான் என் மனமாக இருக்கிறது, என் உடல், இந்த என் உடலாக உயிராக மனமாக இருப்பது, அல்லது நான் உயிராக இருப்பது, இது தெரிஞ்சுக்கிறது தான். இது சிந்திக்கிறீங்க, அதுதான் தவம். இப்போ துரியாதீத தவம் கொடுத்து மகரிஷி நாம் யார், நான் யாருங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி சிந்திக்க வச்சார். நாம் சிந்தித்தோம், நமக்கு விளங்கிவிட்டது. நான் யார்? நான் நான் மெய்ப்பொருள், நான் அறிவு, நான் சுத்தவெளி, எல்லா உயிர்களும் அதுவே. அங்கதான் ஒரு சம உணர்வு வருது. எல்லாரும் சமம் தானே, இதைத்தான் சொல்லுவாங்க. கடவுளுக்கு முன்னால் எல்லாரும் சமம். கடவுளுக்கு முன்னால்னா அது என்ன அர்த்தம்? இப்போ கோயில சாமி கும்பிட்ற இடத்துல அந்த கடவுளுக்கு இருக்கிற சிலைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சமம் எண்ணம் வேணும். அது உண்மைதான். அது என்ன பொருள்னு அர்த்தமா? தெய்வம் ஒன்றுதான், நீனும் கடவுள் நானும் கடவுள். எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த இயற்கையை ரசித்து இன்புற, நமக்கு உதவுவதற்கு தான் தாவரமாக, புழுவாக, பூச்சியாக, ஊர்வனமாக, கால்நடைகளாக இறைவனேதான் வந்தான். அவனேதான் மனிதனாகவும் வந்தான். ஏன்னா மனிதன் ஒருவன் தான் இந்த இயற்கையை உள்ளதை உள்ளபடியும் உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தியும் ரசித்து இன்புறத்தக்கவன். அதான் தொழிலறிவு. அதுக்கான தொழில் செய்வதற்கான உருவ அமைப்பு, இதை ரசிக்கிற மனம். மாதிரி சொல்லுவார், மனிதன் ஒருவன் இந்த உலகத்துல இல்லைன்னா இந்த உலக இன்பங்களை, உலக எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவன். இங்க இருக்கக்கூடிய அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை, இது எல்லாம் விலங்கு ரசிக்குமா? இப்படி ரசிக்காது. அது உணரும். தான் சொன்னாங்க, எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவன். அப்போ எல்லா மனிதர்களும் இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பது தானே வந்திருக்கிறோம். எல்லாரும் நான் தானே. அப்ப எனக்கு இருக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல, இதான் உரிமை. பொருள் ஈட்டி, மாதிரி சொல்லுவார், பொருள் ஈட்டி காத்து புலன் இன்பங்களை துய்த்து எல்லோரும் இன்புற்று வாழ உதவி வாழ்வதே வாழ்க்கை சுதந்திரம். எனக்கு பிறருக்கு உதவுறதுக்கு எனக்கு உரிமை வேணும். இப்ப நான் உதவிக்கிட்டு இருக்கிறேன், நல்ல ஒரு வாழ்வியல் அறிவை கொடுத்து உதவுகிறேன். தான அருள்நிதி, அறிவை கொடுத்துறேன் ஐயா. நல்லா விவரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த சம உணர்வு தான், இதைத்தான் சம உணர்வுங்கிறத அன்புன்னு சொன்னான். நீ வேறு நான் வேறுன்னு நினைச்சா தன்னை வேறாக நினைப்பது தன்முனைப்பு. இங்க இருப்பது எல்லாம் நமக்குத்தான். பக்தர்களுக்கு சொன்னாங்கல்ல, இறைவன் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. நம்ம எல்லோரும் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள்.
நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகள், சக உதரர்கள். மகதி சொல்லுவார், ஒரு வயிற்று பிள்ளைகள். இதைத்தான் அன்றைக்கு விவேகானந்தர் சிக்காகோல பேசும்போது சகோதர சகோதரிகளை என்று அழைத்தார். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்னு புரிஞ்சுதா புரியலையா? இப்போ துரியாதீத தவம் பயின்றவனுக்கு, தன்னை அறிஞ்சவனுக்குத்தான் தெரியும், அவனுக்கு அன்பு மலர்ந்துரும். அதான் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்னு சொன்னார். அதான் அன்பு மலர உயிர் அறிவு இந்த தலைப்பு. எல்லாரும் சொல்றோம் அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும். உன்னையும் நேசி பிறரையும் நேசி, உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் எண்ணுவதும் செயல்படுவதும் நித்திய கடனே. இப்படி வாழ்பவன் தான் நல்லதை செய்வான். நல்லதுன்னா என்ன? அம்மா கவியிலும் எடுத்தெடுப்புல சொன்னாங்க, துன்பம் போக்குவது. மதுரை சொல்வாங்க, நல்லதுன்னா என்ன? துன்பம் போக்கும் செயலும், துன்பம் தராத செயலும் நல்ல செயல். ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப எந்த ஒரு செயலாகும் துன்பமும் வரக்கூடாது, துன்பத்தையும் போக்கும். அதான் பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் சொல். வள்ளலார் சொல்றாருல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், எல்லா உயிரையும் தம்முயிர் போலே போற்றி மகிழ்ந்தாரே இயேசுபிரான். எல்லாருக்கும் தெரியுங்க, எல்லாருக்கும் தெரியும் அன்பா இருக்கணும்னு. ஆனா எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. யார் அப்படி வாழ்வாங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நம்மகிட்ட கூட சொல்லுவாங்க, ஏய் நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுடா, நம்மளாம் ரத்த உறவுடா. ஒரு பேர் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, அங்க ஒரு பெரியவர் சொல்லு, ஏய் உங்க தாத்தாவும் அவங்க தாத்தாவும் கூட பிறந்தவங்கடா, நீங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கடா, ஒரு பெற்றோருக்கு உள்ளவங்களா வந்தவங்கடா, உங்க பாட்டன் போ ஒண்ணுதான்டா, எல்லாம் ஒருதாய் மக்களுடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் யாருடைய மக்கள்? இறைவன் என்ற ஒரே தாய் தந்தை. ஒரு கவிஞன் பாடுகிறான், பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். எல்லாரும் பாடணும். ஆனால் மகிழ்ச்சி, நாம் அனைவரும் ஒன்று என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் யோக கலை. அதுதான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐக்கிய நாடு சபையில 2014 பேசும்போது யோகாவுக்கு டெபினிஷன் கொடுக்கும்போது இது சொல்றாரு, யோகா இஸ் நாட் தி போஸ்டர்ஸ், இட் இஸ் தி சைக்கிக் பிராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் ஃபுல்லி, டு டிஸ்கவர் தி ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். இயற்கையை முழுமையாக அறிவது. எதுக்கு? மெய்ப்பொருள் தெய்வம் ஒன்றே ஐம்பூதங்களாகிய அண்டங்களாகவும் முறையாக கூடிய அனைத்து உயிர்களாகவும் உள்ளது. இதை தெரிஞ்சுக்கிறது தான் யோகக்கலை. இந்த யோகக்கலைய உலகம் முழுவதும் எல்லாம் சொல்றாங்க யோகக்கலை. இன்னைக்கு மனவளக்கலை என்ற வேதாத்திரிய எளிய முறை குண்டலினி யோகம், அதான் வேதாத்திரி சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகான்னு சொல்றோம். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். எல்லாம் மத தலைவர், பொருள்துறை தலைவர், அரசியல் தலைவர், அவங்க உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறணும்னா அதுக்கு யார் முதல்ல காரணம்? மதத்துறை, சமயத்துறை. அப்போ உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவர் தான் ஆன்மீக துறையில. மதம் எல்லாம் ஒண்ணுதான், மதம்ங்கிறது சமயம். இப்ப இந்தி சமயம், கிறிஸ்தவ சமயம், சமயம்ங்கிறது அவங்க என்னுடைய சமயம் உன்னுடைய சமயத்தை விட உயர்ந்ததுன்னு
ஒரு கருத்து வரும்போதுதான் உயர்ந்த சமயம், தாழ்ந்த சமயம், அது மதம்னு மாறிடுச்சு. எல்லா சமயங்களும் என்ன சொல்லியிருக்கு? அது சைவ சமயமா இருக்கட்டும், வைணவ சமயமா இருக்கட்டும், சீக்கிய சமயம், ஜைன சமயம், கிறிஸ்தவ சமயம், இஸ்லாமிய சமயம், இந்த உலகத்துல எத்தனையோ சமயங்கள் இருக்கலாம். அத்தனை சமயங்களும் என்னங்க சொல்லுது? நாம் அனைவரும் ஒன்று, இறைவன் ஒருவனே, உயிர்கள் எல்லாம் ஒன்று, பரமாத்மா ஒன்று. ஆத்மான மெய்ப்பொருள், சிவாத்மா, அதான் உயிர், சிவகாந்தம். அந்த சிவகாந்த மையத்தை தான் கருமையம்னு சொல்றோம். அதுவும் ஆத்மான்னு தான் சொல்றோம். பரமாத்மாவும் அழியாது, கருமையம் ஜீவாத்மாவும் அழியாது. இது வேதாத்திரியம். இன்னைக்கு மகரிஷி தாங்க எளிய முறை. ஒரு காலத்துல இருந்தது தவம். இங்க ஆக்கினை தவம் கொடுத்தாங்க, துரிய தவம் கொடுத்தாங்க, துரியாய தவம் கொடுக்கல. ஆனா அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து துரிய தவம் பண்ணு, இறை உணர்வு தானாக வரும், தெய்வ நிலையை நீ அடையலாம். அதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப காலம் பிடித்தது. அதை எளிமைப்படுத்தி தான் தன்னை அறிவதற்கு, தெய்வம் ஒன்றே அனைத்துமாக இருப்பதை உணர்வதற்கு துரியாதீத தவத்தை மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்தாங்க. ஆகையினால் தான் இது எளிய முறை குண்டலினி யோகம். சிறப்பு. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப நம்ம எல்லாரும், என்னுடைய ஒரே கேடு, மனவள கலைஞர்கள் துரியாதீத தவம் பெற்று அருள் செல்வருங்கிற பட்டம் பெற்றீங்க இல்லையா? அருள் செல்வங்கிற பட்டம் நமக்கு யாரு கொடுத்தது? ஆசான் அவர்கள். இப்பவும் அவர் தான் கொடுக்கிறார். என்ன கொடுத்தாரு? நீங்க இந்த சுத்த வெளியை சொல்றாரு. அதுதான் அறிவு, ஆற்றல். அதுதான் தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் தன்னை இறுக்கி கொண்டு நொறுங்கி துகள்களாகி, அந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அந்த துகள்களையே சூழ்ந்து அழுத்தி அதுக்கு ஒரு கோள வடிவத்தை கொடுத்து அதை விட்டு விட்டு அழுத்தி சுழல விட்டு அதிலிருந்து காந்த அலை வெளியில வருகிறது. அப்படி பல விண் துகள்களை கூட்டி காற்றாக்கி, நெருப்பாக்கி, நீராக்கி, மண்ணாக்கி, அவைகளை முறையாக கூட்டி உயிரணு செல்ஸ், தாவர செல், புழு செல், பூச்சி செல், ஊர்வன செல், கால்நடை செல், மனித செல், அது பேரு சொல்லுனா உயிரணு. அணு, சடப்பொருள் அணு, இது உயிரணு. அப்ப இங்க ஒவ்வொரு செல்லிலையும் உயிர் இருக்குல்ல, மனம் இருக்குதுல்ல, சிவகாந்தம் இருக்குதா இல்லையா? அதுதான் உடலை இயக்கும் சக்தி, உயிர். அதுதான் மனம். உயிர் வேறு, மனம் வேறு அல்ல. அப்ப உடல் இருக்கு, பஞ்சபூத உடல், பிசிக்கல் பாடி, பிசிக்ஸ். அங்க என்ன இருக்குது? சாலிட், வாட்டர், ஹீட், ஏர், எனர்ஜி. சரியா போச்சா? இது எப்ப புரிஞ்சுதுங்க? மகரிஷி தவம் முடிச்சு சொன்னார். சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், நீங்களும் சுத்த வெளிய பார்த்துட்டீங்க, அது அதிர்வது நொறுங்குவதெல்லாம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு விளங்கி போச்சு. ஆனா நீங்க பார்க்கணும், அதுக்கான பயிற்சியை கொடுத்துட்டேன். ஆனால் அன்னைக்கே அருள் செல்வர்னு கொடுத்துட்டு நீங்க இதை செய்யணும்னு சொன்னார். நான் இப்ப சொல்றேன், அந்த மெய்ப்பொருள்தான் நீங்களாக இருக்கிறீர்கள். உயிர்கள் எல்லாம் ஒன்றாமே. உயிரறிவை நான் உணர்த்தி விட்டேன். நீங்கள் தொடர்ந்து அந்த பயிற்சியை செய்து அனுபவமாக பெறணும். நான் சொன்னதை நீங்கள் உள்ளுணர்வாக விளங்கிக் கொள்வீர்கள். அதான் இன்ட்யூஷன், அதாவது அதுவே சொல்லிவிடும். அந்த பரமாத்மாவை, மெய்ப்பொருளே, நீங்க அந்த தவத்தின் முறையாக செய்து வரும்போது சமாதி நிலை அனுபவத்தில் அதுவே சொல்லிவிடும். அது என்ன சொல்லும்னா சொல்லும், நான் ஆற்றல். நீ கருப்பா பாக்குறல்ல சுத்தவெளி, அதுதான் ஆற்றல், அதுதான் அறிவு. நானேதான் என்னை இறுக்கி கொண்டு நொறுக்கி துகள்களாகி, விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி,
அதுல அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையாக உள்ளேன் நானே முறையாக கூடி இந்த அழுத்தம் ஒலி ஒளி சுவை வாசனையை உணரும் ஓரறிவு மனம் தாவரம் ஆகி, இரண்டறிவு மனம் புழுவாகி, மூன்றறிவு மனம் பூச்சியாகி, நான்கறிவு மனம் ஊர்வனவாகி, ஐந்தறிவு மனம் கால்நடைகளாகி, ஆறு அறிவு தன்னை அறிகிற அறிவு, இயற்கை வளங்களை வாழ்க்கை வளங்களாக மாற்றுகிற அறிவு, இயற்கையை ரசித்து இன்புறுகிற அறிவு, இந்த அறிவுடைய மனிதனாக உள்ளேன் என்பது என்பது அது சொல்லிவிடும். அதுதான் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்ற நிலை. சொல்றேங்க, இதுவரையில எனக்கு தெரிய, ஒருவேளை திருவள்ளுவர் போன்ற திருமூலர் போன்ற நோடுகள் அவங்க வாழ்நாளில் சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியாது. அவங்க எழுதியிருக்கிற நூல்களையும் நான் முழுசா படிக்கல. ஒருவேளை அந்த நூலில் ஏதாவது இப்படி சொல்லியிருக்கிறாரா, இவ்வளவு தெளிவா, எனக்கு தெரியல. சொல்லியிருப்பாங்க. ஆனால் மகரிஷி சொல்லி அவருடைய நூல்களை படித்து மட்டும் நான் தெரிந்து கொள்ளவில்லை, அவருடைய உரைகளை கேட்டு. கற்றலில் கேட்டல் நன்றி. இப்பவும் கேட்கலாம். நீங்க எல்லாரும் இப்ப மகிழ்ச்சியுடைய ஒலி ஒளி நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லைங்களா? பாருங்க, நூல்களை படிங்க, தவம் பண்ணுங்க, சிந்தியுங்க, இது விளங்கிடும். உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெற்று விட்டீர்கள். இதைத்தான் அப்பவே சொன்னாங்க. அப்பதான் ஆன்மாவை தன்னை அறிந்த போது அன்பு மலர்ந்து விடும். அன்பு அறிந்தது சிவம், மலர்வது. ஏனென்றால் நீ அதுவாக மாறிவிடுகிறாய். ஆற்று நீர் கடல் நீரோடு இணைந்ததும் கலந்ததும் ஆற்று நீர் கடல் நீராக மாறிவிடுவது போல மனிதன் தெய்வமாகி விடுகிறார். தெய்வம் அன்புமயமானது. அப்ப மனிதனும் அன்புமயமானவன் ஆகிவிடுகிறான். மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம். தெய்வத்தின் பண்பு அன்பு. அன்பு என்பது நல்லதை செய்வது, துன்பம் போக்குவது, துன்பம் போக்குவதுதான். அதனாலதான் இந்த உண்மையை தெரிஞ்சுட்டு கடவுள் துன்பத்தை போக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் அவங்களுக்கு இப்படி புரிஞ்சிக்க முடியாது இல்ல. அவங்க துன்பம் வந்த போது அவர்கள் எதை கடவுள் என்று அவர்களுக்கு சொல்லி வைத்தார்களோ அந்த கடவுளிடம் அவர்கள் வேண்டுகிறார்கள். கடவுளே இந்த துன்பத்திலிருந்து காப்பாத்து. உருவமில்லாத பிதா, உருவமில்லாத அல்லாஹ் அப்படின்னு சொன்னவங்க கூட கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அந்த கடவுளை நினைத்து கடவுளை எங்களை துன்பத்திலிருந்து காத்தருள்வீராக. சிலருக்கு உருவத்தை கடவுளாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். சைவ சமயத்திலும் வைணவ சமயத்திலும் நம்முடைய இந்திய சமயத்துல 18 புராணங்கள் இருக்கிறது. அந்த 18 புராணங்கள்ல அங்க கற்பனை கடவுள்கள், கற்பிக்கப்பட்ட உருவகிக்கப்பட்ட கடவுள்கள், அந்த கடவுளிடம் வேண்டுகிறோம். அதே போல நம்முடைய முன்னோர்கள் தான் குலதெய்வம்னு சொல்றோம், தேவதைகள் அது எதுன்னு சொல்றோம்ல, வாழ்ந்து மறைந்தவர்கள், அவர்களிடம் போய் என்னை துன்பத்திலிருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்றோம். இப்போ பெரியம்மா எத்தனையோ பேர் வாழும் காலத்துல பிறர் துன்பம் போக்கும் தொண்டு செய்யறாங்க. அவங்கள்ட்ட போறாங்க, அவங்களுக்கு ஏதோ வாழ்த்துறாங்க, அது ஏதோ மருத்துவம் செய்யறாங்க, நல்ல அறிவுரைகள் சொல்றாங்க, அவங்கள துன்பத்திலிருந்து காப்பாத்துறாங்க. ஒரு நாள் அவங்க மறைஞ்சிடுறாங்க, இறந்து போறாங்க. அவங்க உடலை ஒரு இடத்துல போய் அடக்கம் பண்றாங்க. இந்த மக்கள் என்ன பண்றாங்க? அங்க போய் வேண்டுறாங்க, இந்த உயிரோடு வாழ்ந்த போது எங்களை துன்பத்திலிருந்து காப்பாத்துனீங்க, இப்பவுமே எங்களுக்கு காப்பாத்துங்க. ஏதோ ஒரு விஷகடி அவர்கிட்ட போய் மந்திரிச்சிங்க, அவர் ஏதோ மந்திரிச்சாரு, ஏதோ ஒரு
மூலிகை மருந்து கொடுத்தாரு, நோய் குணமாயிடுச்சு. இப்ப அவர் இறந்துட்டாரு. அவருக்கு ஒரு கோயிலை கட்டி அங்க போய் அதே மூலிகைகளை பிரசாதமா வாங்கி அங்க போய் வேண்டி பிரார்த்தனை பண்ணி நோயை குணப்படுத்திக்கிறீங்களா இல்லையா? இதாங்க குல தெய்வம், இஷ்ட தெய்வம் இப்படிலாம் சொல்றது எல்லாம் இதுதான். புரியுதுங்களா? அவனுக்கு தெரியாது. இப்ப மனவளக்கண்ணீர் இப்படி எங்கேயா போவீங்களா? சொல்லுங்க. நீங்க உங்களை அறிந்து விட்டீர்கள். இங்க துன்பம் இல்லாமல் வாழ என்ன செய்வீங்க? எப்ப துன்பம் வருது? தீதும் நன்றும் பிறர் தரவா. நான் எனக்கோ பிறருக்கோ செய்த செயல்கள் தன்வினை தன்னை சுடும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. முன்னோர்களும் நாம் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் நாம் செய்த செயல்கள் அது என்னங்க? ஒண்ணு ஐந்தில் உணவு முதலான ஐந்தில் அளவு முறை மீறிய செயல். இன்னொன்னு பிறர் உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்து வாழ்ந்தது, பிறரை வருத்தி வாழ்ந்த வாழ்க்கை முறை. இப்பமா தானே பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்தோ பிற்காலத்தோ, உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தந்து வாழ்ந்தவனுக்கு நோய் வரும். அப்பதான் சொல்றேன், யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீ உனக்கு செஞ்ச பாவமே தெரியலையா? இளம் வயதுல சிலர் உணவு பழக்கம் ஒழுங்கு இல்லை, அதாவது புகை மது சாப்பாடு இதெல்லாம் எதுவுமே பண்றேன். சின்ன வயசுல உடம்ப வருத்தி நல்லமோ பண்ணி அப்புறம் முதுமையில உடலுக்கு நோய் வருதா இல்லையா? மகிழ்ச்சி கூட சொல்வார், நான் சிறு வயதுல தறி எய்த போது என் உடலை வருத்தி நான் செஞ்ச செயல்களுக்கு பின்னாடி எனக்கு உடல்ல நோய் வருது, தடுச்சு வருது. சித்தர்கள் சொல்றாங்க, ஆங்காரம் ஆங்காரம் செய்த அகந்தையில் செய்த ஆங்காரம் உள்ள போது அகந்தையில் செய்ததெல்லாம் அத்தனையும் வீணாய் போய்விடாது, சாங்காலம் வரும்போது சத்தியமாய் வினையாக மூழும் அப்பா. எனக்கு கூட கொஞ்சம் தொண்டை பிரச்சனை வருது, நுரையீரல் அவ்வப்போது ஏதாவது பிரச்சனை வரும். மருத்துவர் கேட்டார், அதனால உங்களுக்கு சின்ன வயதுல கெட்ட பழக்கம் உண்டா, புகை பிடிக்கிறது? ஆமாங்க இருந்தது, நல்லாவே இருந்தது, அதான் இப்ப வந்திருக்குதுன்னு சொன்ன. புரிஞ்சுதுங்களா? எனக்கு அப்போ இந்த உடம்போட மதிப்பு தெரியல, என்னை பற்றிய மதிப்பு, கடவுளை பற்றிய அறிவு. இந்த உடல்ல வாழ்வது யார்? நான் யார்? நான் பிரம்மம், நான் அறிவு, சுத்தவெளி. உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. அது அன்பு வேணும் அல்லவா? பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, தேவன் உன் சரீரத்தில் வாசம் செய்கிறான். புரிஞ்சுதுங்களா அன்பானவர்களே? அப்ப அன்பு இருக்கிறவன் எப்படி வாழ்வான்னு பாருங்களேன். 5 அளவு முறை காப்பான், 2 ஒழுக்க பண்பாடை கடைபிடிப்பான், உழைச்சு பொருள் ஈட்டுவான், தேவையான பொருள் பறிக்க மாட்டான். அன்பு இல்லைன்னா பறிச்சிருவான். அறவழியில் உழைத்து பொருள் ஈட்டி அதை சிக்கனமா செலவு பண்ணி பொருள் பிரச்சனை இல்லாம வாழ்வான். அதான் ஒழுக்கம், கடமை, ஈகை அன்புக்கு அடிப்படை. அன்புதான் அற வாழ்வுக்கு அடிப்படை. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இல்வாழ்க்கைன்னா என்ன? பொருள் ஈட்டி வாழ்க்கை துணையோடு புலன் இன்பங்களை துய்த்து எல்லோரும் இன்புற்று வாழ உதவி வாழ்வதே இல்லற வாழ்வு. அத பொதுவா விருந்தோம்பல்னு கூட சொல்லுவான். வாழு வாழ விடு, இவ்வளவுதானுங்க. நான் வாழ்வாங்கு வாழ்க, அதான் நிறைவான வாழ்க்கை. அப்போ இந்த அற வாழ்வுக்கு அறத்தான் வருவதே இன்பம். அப்போ துன்பம் இல்லை. இன்பம் வந்தா துன்பம் ஏது? ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறியை கடைபிடித்து வாழ்பவனுக்கு உடலுக்கு துன்பம் வருமா? உடல் நல பிரச்சனை வருமா? பொருள் பிரச்சனை வருமா? உறவு பிரச்சனை வருமா? மன நிறைவு பிரச்சனை வருமா? ஒண்ணும் இல்லை. இதான் முழுமை நல வாழ்வு. உடல் நலத்தோடும் பொருள் வளத்தோடும் நட்பு நலத்தோடும் உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவோடு வாழ்வதே நல வாழ்வு. அப்ப இதுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சிட்டீங்கல்ல? அன்பு வேணும். எல்லாரும் சொல்றாங்க, அன்பை போதிக்கிறார்கள்.
வீட்லயும் போதிக்கிறாங்க, கல்விக்கூடத்திலையும் போதிக்கிறாங்க, சமுதாயத்திலையும் போதிக்கிறாங்க. நமக்கு அதான் கல்விக்கூட சமுதாயம். ஆனால் அன்பு மலர அன்பு வேணும் அல்லவா? அதுக்கு உயிரறிவை பெறணும். அதுக்கு நாம் நம்மை அறியணும். அதுக்கு உதவுவதுதான் குரு, ஆசான். இப்போ தெரியுதா? ஆசான் வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தி கிரேட். எனக்கு தெரிய இன்னைக்கு அவர் அளவுக்கு, அதான் அருள் தொண்டர், அருள் தந்தை. அன்பும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அன்பும் கருணையும் ஊற்றெடுக்கும்ங்கிறார் வள்ளுவர் சொன்னது போல. அன்பும் அறனும் உடைத்தாய் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இல்லறம் அல்லது நல்லறம் என்று என்ற உண்மையை சொல்லி, அன்பானவர்களே, நாம் எல்லோரும் நமக்கும் பிறருக்கும் நல்லதை செய்து துன்பம் இல்லாம வாழ்வதற்கு அன்பு மலர வேண்டும். அன்பு மலர ஆன்மாவை, மெய்ப்பொருளை, கடவுளை, இயற்கையை, கண்ணை அறிய வேண்டும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. தன்னை அறியாமலே தானே கெடுகின்றான். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம்னே சொல்ல வேண்டும். வெண்ணிலாவே என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கிறார். இந்த வள்ளலார் வழிவந்த நம்முடைய ஆசான் அருள் அவர்கள் இந்த மனித சமுதாயம் என்னாலும் இன்புற்று வாழ ஒரு வாழ்க்கை கல்வி, மனவளக்கலை என்ற ஒரு வாழ்க்கை கல்வி எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாம் பயின்று தன்னை அறிந்தவர்கள், அன்பு மலர்ந்தவர்கள், என்னை போல் வாழ்பவர்கள் பலர் இருக்கிறோம். நாம் இந்த மனித சமுதாயத்திற்கு தொண்டாற்றுவோம் என்று கூறி, எல்லோரும் தன்னை அறிந்து துன்பமில்லாமல் இன்புற்று, என்னாலும் இன்புற்று மகிழ்ச்சியாக வாழ தொண்டாற்றுவோம் என்று கூறி, நல்லதோர் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் அளிக்க உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? கிருபாநிதி அம்மா. சுசிலாமா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பயபக்தியா கேட்கறது மாதிரி இருந்துச்சு உங்க ஸ்பீச். நம்ம எப்படி இருக்கோம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வகுத்து போட்டு நடக்கிறது மாதிரி இருந்துச்சியா. நன்றி, ரொம்ப சிறப்பு ஐயா. இப்ப நீங்க அமைதி அப்படின்னா இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அது ஒரு அமைதி தான். இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அந்த அமைதி இப்ப யார்கிட்ட இருக்கு என்ன அப்படின்னா எனக்கு கணிக்க கூட முடியல. மகிழ்ச்சி இருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. வாழ்க வளமுடன். ஆனா அன்புங்கிறது 5 முறை ஒழுக்கம், அறநெறி வாழ்வு, இது அன்பு. இந்த அமைதிக்கும் அன்புக்கும் எப்படியா ஒப்பிட்டு பார்க்கலாம்? அமைதி கிடைச்சாலே அன்பு வந்துருமா, இல்ல அன்பு இருந்தா தான் அமைதி வருமா? அன்புக்கு உங்களுடைய வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, இருக்கிற மாதிரி தோணுச்சு. அத உங்க கேட்கவே இல்லையாமா? இல்ல கேக்குது, கடைசி லைன் மட்டும் கேட்கல. நான் கிராமத்துல இருக்கேன்மா. நெட் ஐயா வாழ்க. ஐயா அம்மா பதில் சொல்லலாமா? சொல்லுங்க. முதல்ல அமைதி மகிழ்ச்சி அமைதியா இருந்தாரோ இல்லையோன்னு சொல்றீங்க நீங்க. அவருக்கு அடுத்த நிலை நம்ம எல்லாம் நல்லா ஆகணும், அந்த எல்லாரும் பிரமஞானம் எடுக்கணும், அந்த நிலை இருந்தது இல்லையா அவருக்கு? நம்ம எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. சொல்றதை கேளுங்க. ஓ நன்றி ஐயா, நன்றி. இன்பமும் துன்பமும் அற்ற நிலைதான் அமைதின்னு சொல்றேன் இல்லையா? ஆமாய்யா. இப்ப இன்பம்னா என்ன? நீங்க பொருள் உறவுல இப்ப சுவையை ரசிக்கிறீங்க, வாசனையை ரசிக்கிறீங்க, காட்சிகளை பார்த்து ரசிக்கிறீர்கள், ஓசையை கேட்டு ரசிக்கிறீர்கள், தொட்டு ரசிக்கிறீர்கள். இது எப்போ? பொருள் உறவு, பால் உறவுல. இதாங்க இன்பம். இந்த இன்பத்தை அனுபவிக்காத நேரத்தில் நீங்க சாப்பிடல, எதையும் பார்த்து ரசிக்கல, ஏதோ உங்களோட வேலைகளை செய்யறீங்க. புரியுதுங்களாமா?
ஆமா ஐயா, அப்போ ஆமா. உங்களுக்கு துன்பமும் இல்லை, உடம்புலயும் வலி இல்லை, மனதுல ஆசை இல்லை, உடம்புல வலியும் இல்ல. வாழ்றீங்களா இல்லையா? ஆசை வலி இல்ல. இல்லாம. கண்டிப்பா மனதுல நல்லா இருக்கேன். ஆசையும் இல்ல. எனக்கு எல்லாம் இருக்குது. ஆசையற்ற நிலையில் நீங்கள் எப்பொழுது வாழுகிறீர்களோ அதுதான், அதெல்லாம் மன துன்பம் இல்லை. அப்ப துன்பமும் இல்ல, நீங்க புலன் இன்பங்களையே அனுபவிக்கல, சும்மா இருக்கிறீங்க. அதுக்கு பேர்தாம்மா அமைதி. உங்களால அப்படி வாழ முடியலையா? நல்லாவே இல்லையா? இல்ல இப்ப வள்ளலார் கூட நீங்க உங்களால இங்க பாருங்க, உங்களுக்கு இப்ப ஒருவேளை உடம்புல நோய் இருக்கலாம், நோய் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மனதுல ஆசை இருந்தா உங்களுக்கு துன்பம் இல்லை, மன துன்பமும் இல்லை. அப்ப துன்பம் இல்லைன்னா என்னமா இருக்கும்? அமைதியா இன்பமும், இருக்கும். இன்பத்தை அனுபவிப்பீங்க, இன்பத்தை அனுபவிப்பீங்க தொட்டு சுவைத்து. அதுல ஆசையும் இருக்காது. அப்ப மன துன்பம் இல்லை. அப்போ உடல் துன்பமும் இல்லை, மன துன்பமும் இல்லை. அதுதான் அமைதி. புரியுதா? புரியுது புரியுது புரியுது. இன்பங்களை அனுபவிக்க ஆசையும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. மனதில் புலன் இன்ப ஆசையும் உடலில் வலியும் இல்லாத வாழ்வே அமைதி வாழ்வு. இப்போ நீங்க இறை உணர்வு பெற்றிருந்தால் நீங்கள் நிச்சயமாக மன துன்பம் இல்லாமல் வாழ்வீர்கள். மகரிஷி வாழ்ந்தார், நான் வாழுகிறேன். வாழ்க வளமுடன். உடலுக்கு துன்பம் எல்லாருக்கும் வரும். இப்ப எனக்கு துன்பம் இல்லை, நான் தனித்து விட்டேன். இப்ப நீங்க உங்க உடம்புல நோயும் மனதுல ஆசையும் இல்லாமல் வாழ்பவர் எல்லாம் அமைதியில் வாழுகிறார். இப்ப புரியுதா அமைதி வாழ்க்கைன்னா என்னன்னு செய்யுது? புரியுது, நல்லாவே புரியுது. அன்புன்னா என்னன்னு சொன்ன, நீங்களும் நானும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒண்ணுதானே? கண்டிப்பா ஐயா. புரியுதா? நம்ம எல்லாம் ஒன்றுதான், தெய்வம் ஒன்றுதான், அனைத்து உயிர்களாக வாழுகிறது. இது புரியுதா புரியலையா? இல்ல புரியுதியா, அது புரியுது. நீங்க எல்லாரும் மலர்ந்துச்சு. அம்மா வெளியூருக்கு போயிருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க, அங்க போற இடத்துல உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு தூரத்து உறவு, உங்க அம்மா வழியில ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள உறவு. அவர் யாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரு அன்பு வருதா வரலையா? கண்டிப்பா, அதெல்லாம் உணர்ந்திருக்கேன். அதே போல நம்ம எல்லாரும் ஒரே இறைவனுடைய பிள்ளைகள், அங்கிருந்து வந்தவர்கள். இது புரியலையா? புரியுது புரியுதுயா, புரியுது. இது என்னைக்கு புரிஞ்சிருச்சோ அன்னைக்கு அன்பு வந்துருமா வராதா? வந்துருமியா. தாம இவ்வளவு நேரம் பேசி இருக்கிறேன், திருப்பி கேக்குறேன். கேட்கணும். உள்ளது மலர்ந்தது உலகங்கள் கேட்கணும். இப்ப உங்களுக்கு இத உணர்ந்துட்டீங்கன்னா இனிமே உங்களுக்கு துன்பம் இல்லை, அமைதி, இன்பம் நீடிக்கும். நீடித்த இன்பமே, நீடித்த இன்ப வாழ்வே அமைதி வாழ்வு. அதுவே பேரின்ப வாழ்வு, துன்பம் இல்லாத வாழ்வு, ஆனந்த வாழ்வு. புரிஞ்சு போச்சாமா? புரிஞ்சிருச்சியா? ரொம்ப அம்மா, வாழ்த்து. துன்பம் இல்லை என்றால் வாழ்க வளமுடன். நீங்கள் இன்பத்தில் வாழ்கிறீர்கள், பேரின்பத்தில் வாழ்வீர்கள், ஆனந்தத்தில் வாழ்வீர்கள், அமைதியாக வாழ்வீர்கள். இதான் தனி மனித அமைதி வாழ்வு. தவத்தின் இறுதியில் அமைதி, அமைதி, அமைதி. என்ன உணர்வுல சொல்றீங்க? இதே உணர்வு தானே? கிருபாநிதிக்கு அமைதி நீங்க எப்ப இறை உணர்வு பெற்றீர்களோ அன்னைக்கு தான் வரும். கண்டிப்பா. நீங்க இன்னும் அமைதி வரவில்லை, அப்போ அப்புறம் என்ன? பெறவில்லைன்னா அப்ப உங்களுக்கு அமைதி இருக்காது. அதுதான் எனக்கு புரியுது, நல்லா புரியுது. நான் அமைதியா அன்பா இருக்கேன், ஒண்ணு எனக்கு நல்ல சூப்பரா இருக்கேன். அதெல்லாம் எந்த இறை உணர்வு பெற்றிருப்பீர்கள். நீங்கள் தன்னை அறிந்தவர்கள், ஆன்மாவை அறிந்தவர்கள். ரெண்டே போட்டு குழப்பாதீங்க.
வாழ்க வளமுடன்யா. இப்படிதான் குழப்பி கிடக்குது. எல்லா அதனாலதான் இந்த ஜூம் கிருபாநிதி ஜூம் அம்மா நிகழ்ச்சி அமைதியா எடுத்து தாங்க வச்சிருக்கீங்க. இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள எந்த இது கலங்கல, அதனால இல்லம்மா, எப்படி சிரிச்சிட்டு இந்த தாங்க இந்த இருப்பாங்க. இந்த- இந்த- இந்த இணையவழி வகுப்புல ம், எதுக்கு நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கிறோம்? ம். எல்லாரும் அமைதியா வாழ்ந்துட்டாக்கு பாடம் நடத்த வேண்டிய வேலையே இல்லை. கிடையாதுதான். கரெக்ட். புரியுதுங்களா? புரியுதுயா. நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பு. சுசிலாம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவங்க ஒரு தெளிவான மைண்ட்ல இருக்கிறதுனாலதாங்க அவங்களால சிரிக்க முடியுது. தெளிவான மைண்ட் இல்லைன்னா யாரால இல்லம்மா சிரிக்க இல்லம்மா முடியாது இல்லம்மா இல்லையா? இப்ப அவங்களுக்கு தான் தெரியுமா அவர் தன்னை அறிந்தவரா, அன்பு மலர்ந்து இருக்கிறதா? அவங்க சொன்னா கூட நான் நம்ப முடியாது. கரெக்ட் அது தான். அவங்களுக்கு தான் தெரியும். பாம்பறியால் பாம்பறியும். நான் கடவுளை அறிந்து விட்டேன், எனக்கு அன்பு பூரித்து பொங்குகிறது, எனக்கு தெரியாது. அவங்க சொல்ற நேரம் வேணா இருக்கலாம், அப்புறம் அவங்க அவங்க அதே நிலையில இருக்காங்களான்னு அப்ப தெரியாது. அதுக்கப்புறம் மாறிட்டாங்கன்னா அது பொய், அன்பே சொன்னது பொய். கிடையாது. அதான் அன்பே கிடையாது. அன்பு எப்பொழுதும் ஊற்றி ஊற்றி எடுத்துக்கொண்டே இருக்கும், ஊற்று அடங்காது. புரியுதுங்களா? புரியுதுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அதனால ஒவ்வொருத்தரும் தன்னை ஏமாத்திக்கிட்டு கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைஞ்சுட்டு தாங்க இருக்கோம் நாங்க. அதுக்குதாம்மா பயிற்சி நடக்குது. ஆமா, அதுதானே பயிற்சி நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தெரியுங்க, ஒரு நாள் சுத்தமா தெரிஞ்சிருவீங்க. தெளிஞ்சிருவோம். ஓகேங்க. அடுத்ததாக ஏன்னா கவிதா ஒரு சொல்றேம்மா, சொல்லுங்கய்யா. தெளிவுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வருவது அல்ல, அழுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்குவது அல்ல, ஒரு நொடியில் அழுக்கு ஓடிடும். போயிடும். ஓடிடும். அன்பு கொஞ்சம் கொஞ்சமா மலராதுமா. ஐயா. நீங்க நான் உங்க கேளுங்கம்மா, சொல்லுங்க. உங்க பாட்டனும் என்னுடைய பாட்டனும் ஒன்றுதான் அப்படிங்கறது தெரிந்து கொண்ட நொடி பொழுதிலே அன்பு மலர்ந்து விடும், கண்டிப்பா மனம் தூய்மை அடைந்து விடும். இது கொஞ்சம் கொஞ்சமா அடைகிறது இல்ல. இல்லைங்கய்யா, நான் எப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அடைகிறது இல்ல. யூ ஆர் ராங். இல்லைங்கய்யா, இப்ப வீடு கிளீன் பண்றோங்கய்யா, இன்னைக்கு கிளீன் பண்ணிட்டோம், ஆனா மறுபடியும் நாளைக்கு வந்து அழுக்கு சேருது. அது வீட்டுல வரும், இங்க எப்படி அழுக்கு வரும்? அப்ப நீ தப்பு பண்றதுதானே அர்த்தம். அன்பு இருந்தா தப்பு பண்ணுவீங்களா? தீங்கு செய்வீங்களா? நான் செய்யலைங்கய்யா. இப்ப சுத்தி வீட்டுல அழுக்கு சேர்றது இதையும் ஒப்பிட்டு பார்க்க நாங்க பாருங்கம்மா. உன்னிலே நான் அடங்க, என்னுன்னே நீ விளங்க, உனது தன்மை ஒளிர, எனது உள்ளம் தூய்மை பெற்றே. ஓகே ஓகே. நாம இதற்காம நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா ஆசிரியர்கள் இதை புரிஞ்சுக்கணும். எனது உள்ளம் தூய்மை பெற்றேன் மாதிரி சொல்லிட்டாரு. இன்று நான் நிறைவு பெற்றேன், இன்ப ஊற்று பொங்குகிறது, அன்பும் கருணையுமாய் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்ப இன்ப ஊற்று வந்துகிட்டே இருக்கும், என்னாலும் இன்பமே. நீங்க சொல்ற மாதிரி வீட்டுல அழுக்கு சேருது, அதெல்லாம் இதுக்கு ஓமை சொல்லப்படாது, அது பொருத்தமான ஓமை அல்ல. ஓ சரிங்க சரிங்க. மதுரை சொன்னார்ல, அப்படியே அதுக்கு போயிடும். புரியுதா? ஆற்று நீர் கடல் நீரோடு கலந்ததும் ஆற்று நீர்ல இருக்கக்கூடிய அனைத்து சுவைகளும் ஒரே சுவையாக மாறிவிடுகிறது, உப்பு சுவையாக. அப்புறம் நம்ம புரியுதுங்க புரியுதுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதாமா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா கேள்வி கேட்க மறந்துட்டுங்க ஐயா. கேள்வியே மறந்து போயிட்டான். ஆமா ஐயா, பார்க்க முடியும், மனச பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்க. அடுத்தது வீட்டுல அதிகார போதை இருந்தா அது வந்து பார்க்கலாமா? யூகித்து பார்க்கலாம். ஓ, ஆறாவது அறிவை கொண்டு யூக அறிவை காணலாம், அறிவால் காணலாம், ஞானக்கண்ணால் காணலாம், ஊனக்கண்ணால் காண முடியாது. உங்களுக்கு அறிவுன்னு ஒண்ணு இருக்குது, உயிர்னு ஒண்ணு இருக்குது, மனம்னு ஒண்ணு இருக்குது.
கண்ணாலேயா பார்த்தீங்க? சிந்தித்து, ம். 6வது அறிவை கொண்டு சிந்தித்து யூகித்து கண்டு கொண்டீர்களா இல்லையா? ஆ. இதான் 6வது அறிவு. ம். அறிவு கண்ணால் காணலாம். ம். சரியா போச்சா? ஆ. ம். ஐயா வீட்டுல அதிகாரமா பேசுனாங்கன்னா அதுல இருந்து எப்படிங்க நம்ம வெளில வர்றது? என்ன அதிகாரமா வீட்டுல என்ன பேசுறாங்க? வீட்டுல அதெல்லாம் இருக்கிறவங்க அன்பா பேசினா பரவாயில்ல, நமக்கு அன்பு வரும். அது அன்புதான். அதிகாரம்னா என்ன? உங்களுக்கு ம். புரியல. ம். நீங்க இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம், ம். உங்களுக்கு புரியல, நீங்க தவற ம். செய்றீங்க. அதிகாரம் டோன்ட் டூ இட். நீ செய்தால் உன்னை தடுப்பேன். இதான் ம். அதிகாரம். ஏன்? உங்க மேல உள்ள அன்பு. ம். நீங்க கெட்ட பழக்கம் பண்றீங்க, ஏதோ ம். சாப்பிடக்கூடாது சாப்பிடுறீங்க. நான் அன்பா சொல்றேன், உங்களுக்கு புரியல, கேட்கல, உங்களை ம். சாப்பிட விட மாட்டேன். அதிகாரம். அவங்க சோறு போடாத, உணவு கொடுக்காத, நீங்க போய் சாப்பிட போனீங்கன்னா உங்க கையை பிடிப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஆ. இதாம்மா அதிகாரம். உங்க குழந்தைகள் நல்லதை செய்யணும்னு நீங்க அதிகாரம் பண்றீங்களா இல்லையா? ஆமாங்கய்யா. அப்புறம் என்ன அதிகாரம்? அன்பு தானே. ஓ. இப்ப நீங்க அரசாங்கத்துக்கு பேசுறது அதிகாரம் இருக்கு. அன்பு தானேயா? மக்களை நேசிக்கிற அரசாங்கம் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்ணுகிறது? மக்களை ம். காக்கிறது. அதிகாரம் மிக வலிமையானது. என்ன அதிகாரம் பண்றாங்கங்கிறீங்க? நீங்க அதிகாரம் இப்ப வேணுமா பேசுறது வேண்டாமா? அன்பு தானங்கய்யா? அன்புதான். அன்புதான். அதிகாரத்துக்கு அடிப்படை அன்பு. அன்பு. உம் கரெக்ட். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி வாழ்க நன்றி. வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். கேள்விகளுக்கு நன்றி. இனிமே நிறைய பேருக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும். ம். இந்த ஐயா இப்போ அதிகாரம் பண்ணாங்கன்னா கூட நாம இனிமே வந்து ஓகே, அதிகாரம் எனக்கு அன்பா பேசுறாங்க நம்ம. ஏம்மா, அரசாங்கம் அதிகாரிகளை வச்சு அதிகாரம் பண்ணுது. ம். இது நல்லதா கெட்டதா? அதாவது ஒரு முறை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கேட்கலன்னா அதிகாரம் பண்ணா பரவாயில்ல, எடுத்ததுமே அதிகாரம் பண்ணா எப்படிங்கயா? சொல்றதே அதிகாரம் தான். அப்போ 10 நாளுக்குள்ள நீங்க கட்டி ஆகணும் அப்படின்றாங்க. கோபம் நீங்க சொல்றதுமா ம். வாயில சொல்றீங்க, திரும்ப ம். திரும்ப சொல்றீங்க, ம். அப்புறம் செயல்ல நீங்க தவறான செயலை செய்யறீங்க, அதை தடுக்கிறோம். ம். நீங்க சொல்றதே அதிகாரம் தாம்மா. ஓ, பேசுறதே அதிகாரம் தான்றீங்க. ஆமா. ஓகே ஓகே, இனிமே அப்படி எடுத்துக்கோ, நாங்க அரசாங்கம் தப்பா உத்தரவுகள் புரிஞ்சுக்கிறோம். போடுது. ஏம்மா, அரசாங்கம் ஒரு உத்தரவு போடுது. அதிகாரி, நானும் ஒரு அதிகாரியா தான் நம்ம இருந்தேன். ஆமா, அறநிலைத்துறை. அதிகாரி, ஆபீசர். ம். சொல்றேன், ம். உத்தரவு எழுதுறேன், தப்பா? போடலாங்கய்யா. இப்ப 10ஆம் தேதிக்குள்ள கட்டி ஆகணும்னு சொல்றது ஓகே. ஆமா. 10ஆம் தேதிக்குள்ளேயே சரி, கட்டலன்னா கட்ட முடியல, பெனால்டி கட்ட அப்படி. முடியல, அதுக்கப்புறம் கட்ட முடியலன்னா என்ன பண்ணலதான் இங்க செய்வோம்? பெனால்டி போடணும். கட்ட முடியலன்னா என்ன செய்வோம்? அரசாங்கம் உடனே அவனை கொலை பண்ணிருமா? டைம் குடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க தான் நாங்க அவ்வளவு, அதான் ஃபேமிலில அன்பு. தாங்க பிரச்சனையா. அதாங்க அன்பு, அதாங்க அன்பு. வெளியில எங்கேயும் நாங்க அனுபவிக்கல, வீட்டுக்குள்ளேயே தான் பிரச்சனைகள். தூக்கு தண்டனை கொடுப்பது குற்றம். ம். எவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்திருந்தாலும் ம். அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்து அவனை சிந்திக்க வைக்கணும். அவன் மனம் அதுதான். திருந்துவதற்கு வாய்ப்பளிக்கணும். அந்த தண்டனையை கொடுப்பது அதிகாரம். ஓ, அப்படி சொல்றீங்க. அப்படி சொல்றீங்களா? எப்படி சொல்றீங்க? நல்ல வேளை கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பா. சுசிலாமா கேள்வி கேட்டதுனாலதான் எல்லாருக்கும் கேள்வி. ஆமா, நீங்க கேட்டது நல்லது. அதான் தெளிவு பெறதுக்கு தான் கேக்குறோம். வீட்டுல எல்லாம் அதிகாரம் பண்ணினே இருக்காங்களே, நம்மளுக்கு கோவம் வருது இல்ல. அதாம்மா, எல்லாருடைய பிரதிநிதியாக நீங்கள் கேட்கிறீர்கள். கண்டிப்பா. நான் சுசிலாவுக்கு வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றிகள் ஐயா. வாழ்க. அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? உமையாளம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா.
ஐயா இப்ப இயற்கை பயப்படாதீங்க. வளத்தை நிறைய பேரு வாழ்வின் வளமா பாருங்க, நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறீங்க? அப்பா கிட்ட கேக்குற ஏன் மாதிரி கேட்க பயப்படுறீங்க? வேண்டியதுதான். உங்களால சொன்னா புரிஞ்சுக்க முடியாதா? முடியும். தவம் பண்றவங்களுக்கு சிந்தனை திறன் இருக்குது. அறியாமையிலான கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்பது முட்டாள்தனம் அல்ல. தயங்கக்கூடாது. கேள்வி கேட்க தயங்கினால் அறிவு தெளிவு கிடைக்காது. கேள்விகள் கேட்கணும். வாட், ஹவ், ஒய். அந்த அறிவு தெளிவு பெற வேண்டுமானால் ஞானம் பெறுவதற்கு கேள்விகள் கேட்க வேண்டும். கேளுங்கள், தயங்காமல் கேளுங்கள். என் அறிவுக்கு எட்டிய வகையில் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். கேளுங்க. இப்போ இயற்கை வளத்தை வாழ்வின் வளமா மாத்துறது அறிவு. அதுதானங்கய்யா, அது சொன்னீங்களங்கய்யா. நம்ம இதுவே 6வது அறிவின் சிறப்பு தான். 6வது அறிவுல இது ஒண்ணு. நம்ம விவசாயம் பண்றோம், பொருள் உற்பத்தி பண்றோம். இது விலங்கு செய்யுமா? செய்யாதுங்க. ஐயறிவு ஜீவனுக்கு இருக்கா? இல்ல இல்லங்கய்யா. மனிதனுக்கு இருக்குல்ல? இருக்குங்க. அறிவு என்ன, எவ்வாறு, ஏன், வாட், ஹவ், ஒய். இன்பம் துன்பம் என்பது என்ன? நிலம் நீர் நெருப்பு காற்று என்பது என்ன? உடல் என்பது என்ன? உயிர் என்பது என்ன? மனம் என்பது என்ன? இன்பம் என்பது என்ன? துன்பம் என்பது என்ன என்று சிந்திப்பது 6வது அறிவு தானே? விலங்குக்கு இருக்கா? இல்ல, விலங்குக்கு எந்தெந்த அறிவு இல்லையோ அது 6வது அறிவு. நல்லா சொல்லிக்கிட்டீங்களா? இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றுவது. வாட், ஹவ், ஒய். என்ன, எவ்வாறு, ஏன் என்ற கேள்விகளை கேட்பது 6வது அறிவு. புரிஞ்சுதாமா? இயற்கையை ரசிப்பது, ஐம்பூதங்களையும் தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவிலும் தாம்பத்திய உறவிலும் இயற்கையை ரசிப்பது 6வது அறிவு. எங்க இதுக்கு மேல 6வது அறிவுக்கு வேற யாராவது விளக்கம் சொல்லி இருந்தா சொல்லுங்க. என் அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். இல்லங்கய்யா. சிறப்புங்கய்யா, நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சங், நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. சாம்சங் ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. சசிகலாங்கம்மா. சுசிலாமா வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. கேளுங்க. ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. உங்களுடைய பேச்சோட ஸ்ட்ராங்லயே எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருதுங்க ஐயா. அதாவது நீங்க சொல்ற மாதிரி துணிவு வந்துரும். இப்ப அந்த துணிவு இருக்குங்க ஐயா. எல்லாம் நீங்க உங்க வார்த்தையெல்லாம் இப்ப கேட்க கேட்க எல்லாத்துக்கும் துணிவு வந்துரும். அதாவது ஐயா இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான். 2 கேள்விங்க ஐயா எனக்கு. இப்ப நீங்க சொன்னதுலயேதான் கேள்வி. அதாவது என்ன சொன்னீங்கன்னா, அதிகாரம்ங்கிறது அன்புங்கிறீங்க. அதே அதிகாரத்தை இன்னொரு இடத்துல இருந்து இப்ப நம்ம ஒருத்தர் அதிகாரம் பண்றாங்க, அன்புன்னு ஏத்துட்டு போயிடுறோம். இப்ப அதே நம்ம அதிகாரம் பண்ணும்போது இன்னொருத்தர் அன்புதான் அப்படின்னு உணராதவங்க நிறைய பேர் இருக்கும்போது அந்த அன்புங்கிறவங்க என்னதான் பண்ண முடியுது? அது அன்பு மறைஞ்சு ஆக்ரோஷம் ஆயிருதுல்ல. இன்னும் அதிகாரத்திற்கு அது ஒரு கேள்விங்க ஐயா. நான் மறந்துடுவேங்க ஐயா. இன்னொரு கேள்வி கேட்டுறேன், அப்புறம் விளக்கம் சொல்லுங்க. நான் மறந்துடுவேன். அதாவது இது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி சொன்னீங்க, அதாவது ஒருவனே தேவன், ஒன்றே குலம் என்போம்னு சொல்லுவாங்க. அதனால ஒருவன் தான் தேவன், அது இறைநிலைதான்ங்கிறத நம்ம எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம்ன்றீங்க. அது 100க்கு 100% கரெக்டான வார்த்தைகள் தான், பொன்மொழிகள்னே சொல்லலாம். ஆனா இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி சுற்றுச்சூழல்ல ஒரு 10 பேர்ல 4 பேர் இருந்தா கூட நாம பயணம் பண்ணிடலாங்க ஐயா. இப்ப இது நம்ம இந்த நிலையை உணர்ந்த பின்னாடி எப்படி இருக்குன்னா, 10 பேர் கோட் சூட் போட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தன் கோவணம் கட்டிட்டு போற மாதிரி இருக்குங்க ஐயா நம்ம நிலைமை. இது எப்படிங்க ஐயா? சொல்லுங்க, இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. முதல்ல இந்த அதிகாரம்னு சொன்னீங்களே. ஆமாங்க. அரசாங்கம் அதிகாரம் பண்ணுது. அதிகாரம் மிக வலிமையானது. மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்வதற்கு ஒரு
பொறுப்பு வேணும் அல்லவா? அதான் அரசாங்க அதிகாரம். அதிகாரம் வேறங்க ஐயா. இருமா அரசாங்க இருமா இருமா கேளுங்கம்மா, ஐயா சொல்றதை கேளுங்க. சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நல்லதை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பொறுப்பு, அதான் அதிகாரம். புரியுதா? ஓகேங்க. அப்ப அதிகாரம் என்பது அன்பின் வயப்பட்டது. மக்களுக்கு நல்லதை செய்வதற்கு இதான் அம்பேத்கர் சொல்றாரு. இப்ப கூட ஒரு அரசியல் தலைவர், தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் தலைவர் இதை பற்றி அடிக்கடி பேசுவார். கேளுங்க. அதிகாரம் மிக வலிமையானது. எதுக்கு தேர்தலில் நிக்கிறாங்க? எனக்கு அதிகாரம் வேணும். அதிகாரம் எதுக்கு வந்தாங்க? இப்ப அதிகாரம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? அதிகாரத்துக்கு. ஏன்? நான் மக்களுக்கு நல்லது செய்யணும். இதுக்கு முன்னால இருந்த அரசு செய்யல, நான் செய்வேன். அது அன்பு தானே? அதிகாரம் என்பது அன்பின் பாற்பட்டது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது, ஊர்ல ஒரு ஊர்ல 1000 பேர் இருக்கான். அதுல ஒரே ஒருத்தருக்கு அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவன் இந்த 1000 பேரையும் கொன்றுவானா இல்லையா? கண்டிப்பா. புரியுதா? 4 பேர் மட்டும் நல்லா இருந்தா போதாது. உங்க வீட்டுல இருக்கவங்க மட்டும் உங்ககிட்ட அன்பு செலுத்தினா போறாது. அன்பு இல்லாதவர்கள் இருப்பார்கள். இந்த விலங்குகளுக்கு மத்தியில் தான் நாம் வாழுகிறோம். புரியுதா? அதனால அந்த விலங்குகளுக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தீயவனை கண்டால் ஒதுங்கு. அவனோடு நீ சகவாசம் வச்சுக்காத. துஷ்டனை கண்டால் அதுல நீ எல்லாரையும் வாழ்த்தணும். அவனுக்கு புத்தி சொல்லி அவனுக்கு புத்தி வர்ற வரையில நீ வாழ்த்தணும், அருள்காப்பு சொல்லணும். நீ அருள்காப்பு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு திருடனா இருந்தா கூட உன் வீட்டுல வந்து திருட மாட்டான். போதுமா உங்களுக்கு? நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அருமையான விளக்கங்க ஐயா. எல்லாரையும் வாழ்த்துங்க. அதுக்கெல்லாம் அன்பு வேணும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான். எல்லாருக்கும் நீங்க சொன்னீங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்கிறோம்னுட்டு. ஏமா, நகைக்கடையில இருக்கிற நகை பல வடிவத்துல இருக்கு. அனைத்துக்கும் மூலப்பொருள் என்னமா? பொன், தங்கம். ஒரு ஜவுளி கடையில, ஒரு ஆடையகத்துல எத்தனையோ வகையான ஆடைகள் இருக்கு. அனைத்துக்கும் மூளைப்பொருள் பருத்தி ஒன்றுதான். இது புரியலையா? கருப்பொருள், கருப்பா இருக்கிற அந்த மெய்ப்பொருள், பிரபஞ்ச காந்த சக்தி, கடவுள், இறைவன், தெய்வம், அது ஒன்றுதான். ஐம்பூதங்களாகிய அண்டங்களாகிய அனைத்து உயிர்களாக உள்ளது என்பதை அனுபவமாக உணர்வதற்கு தான் தவம். இப்ப நீங்க சொன்னீங்க எல்லாருக்கும் தெரியும்னு. விளக்க ஞானம் இருக்கலாம். குற்றாலம் எங்க இருக்குது, குற்றாலத்துல குளிச்சா நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அங்க போய் குளிச்சவனுக்கு தான் பலன். அவன் சொல்லணும். குற்றால அறிவிலே குளித்தது போல் இருக்கிறதா? குளிக்கும் போது மட்டும் சுகம் அல்ல, உடம்புல சூடு சம்பந்தமான நோயே வராதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? உடல் சூடு தனியும், பின் விளைவு சுகம். வெயில் அடிக்கும், தூறல் விழும். ராத்திரி 12 மணிக்கு போய் குளிச்சாலும் சளி பிடிக்காது. இது அனுபவம். சும்மா இறைவன் தான் எல்லாமா இருக்கிறான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சும்மா வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லம்மா. அனுபவம் வரணும், பிராக்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். அதற்கு சரியான ஒரு எளிய தவமுறையை கொடுத்தவர் நம்முடைய ஆசான் அருள் தந்தை அவர்கள். அதனாலதான் அவருக்கு அருள் தந்தை என்று பெயர். சரிதானாமா? வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான விளக்கங்க ஐயா. நல்ல தெளிவுங்க ஐயா. ரொம்ப நல்லது. தெளிவாயிட்டீங்களா? வாழ்க வளமுடன்.
அடுத்ததாக செவ்வேல் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. மாதம் ஒரு தடவை உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சி எனக்கு. ரொம்ப நல்லதுங்க ஐயா. உங்களுக்கு இந்த வயசுல நீங்க தொண்டு சென்று ஆழியார்ல இந்த அளவுக்கு நிறைய மக்கள், நீங்க உங்களுடைய கேள்விகள்னாலதான் எல்லாருக்கும் பதில் கிடைக்குது. கண்டிப்பாங்க. உண்மை ஐயா. கண்டிப்பா உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. உங்களுடைய இந்த வயசுலயும் மனம் தளராத அந்த மனோபலம் கொடுத்த அந்த குரு ஆற்றல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்க எவ்வளவு தூரம் அந்த ஆழியார்ல தொண்டாற்றுறீங்கன்னா அத உங்களுக்கு குரு அருளும் இறை அருளும் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. இந்த வயசுலயும் நான் குடல் அல்ல, நான் மெய்ப்பொருள். 45 வருட அனுபவங்கய்யா. 45 வருட அனுபவம் தானுங்கய்யா. ஐயா அறிவு, என்னுடைய அனுபவம் அறிவு ஏற்பட்டது 47 என்று நான் என்னை அறிந்தேனோ, என்று நான் தவத்தில் சமாதி நிலையை அடைந்தேனோ, அன்று வந்த அனுபவம். அது எத்தனை வருஷம் பயிற்சி செஞ்சோம்ங்கிறது இல்ல, எத்தனை நாள் பயணம் பண்ணி குற்றாலம் போனீங்கிறது இல்ல, குளிச்சது ஒரு நொடிதான். ஐயா அறிவுக்கும் நாணத்துக்கும் என்ன ஐயா டிஃபரெண்ட்? எப்படி ஐயா புரிஞ்சுக்கிறது? அறிவுதான் அனைத்தும் என்பதை விளங்கிக் கொண்டால் அதுவே ஞானம். அறிவு ஒன்றே அனைத்துமாக உள்ளதை தெளிவாக அறிந்து கொண்டால் அந்த அறிவை அறிந்த அறிவே ஞானம். புரியுதா? ஞானம் அறிவை அறிந்த அறிவே ஞானம். அறிவை அறிந்தவனே அறிஞன், அவனே ஞானி. இப்ப நான் சொல்றேன், நான் அறிவை அறிந்த அறிஞன், நான் மெய்ஞானி. அவத்தில் இறுதியில மட்டும் சொல்றீங்க மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அப்ப நீங்க இன்னும் மெய்ப்பொருளை அறியலையா? நான் சொல்றேன், நான் மெய்ஞானிங்கிறேன். ஏன்? நான் மெய்ப்பொருளை அறிந்தவன். இப்படி செவ்வேல் சொல்லணும், சுஜிலாமா சொல்லணும். கண்டிப்பா சொல்றோங்க ஐயா. நாங்களாம் அந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துகிட்டு தான் வரோம். உங்களை மாரி பெரியவர்கள் இருக்க வரைக்கும் நாங்களும் இறையாற்றல் வளர்ந்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லாதீர்கள். நான் உணர்ந்து கொண்டேன், நான் தொண்டு செய்து வருகிறேன். கண்டிப்பா செய்யறேங்க, தொண்டாற்றி தான் பண்றீங்க. வளர்றதுன்னா இன்னும் பயிற்சியாளரா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க இன்னும் சமாதி நிலையை அடையவில்லை. கடலை சென்று சேரவில்லை. ஆறு இன்னும் கடலை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. இல்லைங்கயா, அது போய் சேர்ந்துட்டோம். ஆனால் மறுபடியும் அதுக்குள்ளே இருக்க முடியல, அதுக்குள்ளே இருக்க முடியலங்கய்யா, அங்கே இருக்க முடியலையே. சேரல சொல்றது கரெக்ட் தாங்க. கடல்ல போய் கலந்த ஆறு திரும்ப பிரிஞ்சு வருமா? வராது 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 வராது. இழந்ததா ஆதிக்கு சமநிலையை அடைந்து விட்டது, சமாதியை அடைஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? ஆனால் இங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இடிக்குது, இடிக்குதுங்கய்யா. அதுதாங்க புரிய மாட்டேங்குது. எனக்கு இடிக்கல ஐயா. உங்களுடைய அறிவுக்கும் எங்க அறிவுக்கும் எங்கேயோ இருக்கு. அம்மா 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 அம்மா, நீங்க அந்த அனுபவம் பெற்றீர்களான்னு பாருங்கம்மா. நான் எத்தனை நாளுமா சொல்றேன், சமாதி நிலை அனுபவத்தை அருட்பேராற்றலின் அன்பு குரல் என்கிற நூலில் மகரிஷி அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் 3வது பக்கத்தில் எழுதியிருக்கிறார். இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் வந்திருக்கிறதோ அவருக்குத்தான் அன்பு மலரும், அறிவு முழுமை பெறும், அறியாமை அகலும், துன்பமில்லாமல் வாழ்வார், அவருக்கு கேள்விகள் ஏதும் இருக்காது. ஞானிக்கு ஏதுமா கேள்வி? கண்டிப்பா. அவன் துன்பம் இல்லாமல் வாழ்வு. எதானே சொன்னீங்க, நீங்க தானே ஆரம்பிச்சீங்க கவிதையே. ஆமாங்கய்யா.
இல்லைங்கய்யா, இப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது எனக்கு நான் எந்த அளவுக்கு அதை தெளிவடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது இப்ப நான் எனக்கே தெரியும். புரிஞ்சுக்கலாமா? நீங்க வேற ஒண்ணு வேண்டாமா? அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? அன்பு ஊற்றெடுத்திருக்கிறதா? உங்களுக்கு தாமா தெரியும். உங்களுக்கு 6 குணங்களும் இருக்கிறதா? அதெல்லாம் குறைஞ்சிடுச்சுங்கய்யா. ஏமா 3 கேள்விமா. உங்களுக்கு அன்பு ஊற்றெடுக்கிறதாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு பேராசை முதலான 6 தீய குணங்களும் குறைஞ்சிடுச்சு. குறைகிறது இல்லம்மா, இருக்கக்கூடாது. போயிடுச்சுங்க. சீரமைக்கப்பட்டு விட்டதா? போயிடுச்சு. பேராசை நிறை மனமாக மாறிவிட்டதா? 6 தீய குணங்களும் 6 நற்குணங்களாக மாற்றப்பட்டு விட்டதா? மாறியாச்சு. உங்களுக்கு இன்பம் துன்பம் என்பது என்ன என்பது விளங்கி விட்டதா? அவனே ஞானி. ஓகேங்க, ஓகேங்க. இவன் தான் இறை உணர்வு பெற்றவன். அவன் தான் உண்மையான அருள்நிதி. ஓகேங்க, ஞானாசிரியர். நீங்க அந்த நிலையை அடைஞ்சிருவீங்க. இப்ப அடைஞ்சிட்டேன்னு சொல்றது நீங்க ஒருவேளை அடைஞ்சிட்டு எனக்கு தெரியாது, இருக்கலாம். உங்களுக்கு அன்பு, எல்லா உயிர்களையும் நேசிக்கிற அன்பு இருக்கிறதா? இருக்கு. அன்பு தன்னையும் ஊற்றெடுக்கிறதா? இருக்கு. ஒண்ணு, உங்க 6 குணத்தின் தீய குணங்கள் நற்குணங்களாக மாறிவிட்டதா? மாறிட்டு. இன்பம் துன்பம் என்பது என்ன என்பது விளங்கி விட்டதா? விளங்கி விட்டதுங்க. அப்ப நீங்கள் மெய்ஞானி, தத்துவ ஞானி. உங்களுக்கு இனிமேல் துன்பமே இல்ல. நன்றிங்க. அறிவுல கேள்விகளே எழாது. சுற்றிலா ஞானி ஆகிவிட்டீர்கள். ஐயா நன்றிங்க. நன்றி. செவ்வாயிலையா உங்க கேள்வி முடிச்சிட்டீங்களா? அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது கேள்விகள் நிகழ்ச்சி. கேட்கணுமா? கேள்விய கேளுங்க. இறையாற்றல் இன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. கேளுங்கம்மா. ஐயா ஐயா வாழ்க வளமுடனே. ஐயா முதல்ல ஒரு பாட்டு சொன்னீங்களாங்க ஐயா, அணு, அந்த பாட்டு மட்டும் திருப்பி கேக்குறேங்க ஐயா. என்ன பாட்டுமா? இந்த இறை துகள் கூட்டு அணு வரிசையா சொன்னீங்க ஐயா. இது முத பாடலுக்குமா? ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று. அதேதான். அழுத்தமனு உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே இருக்குது. இல்லங்க இந்த அணுக்கள் இது வரிசையா சொன்னீங்கய்யா. அதாம்மா, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேரிட்ட அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிட உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மனித சமுதாயம் ஆந்தராக வாழும் நிலை உணர்ந்து இன்பம் காண்போம். தொண்டாற்றி யான் பெற்ற இன்பம் நான் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டு எல்லோரும் உணர்ந்து வாழ்வதற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம். தன்னை அறிந்து இன்புற்று வாழ்ந்து எல்லோரும் தன்னை அறிந்து இன்புற்று வாழ உதவுவோம். இதுதான் வாழ விடு. இதுதான் தொண்டு. அருள் தொண்டன் வேத சுப்பையா அருள் தொண்டன் வேதாத்திரியர் வாழ்க்கை. அவர்தான் நமக்கு குரு. அதான் என்னுடைய பெயர்ல வேதாத்திரியன் வேத சுப்பையான்னு போட்டிருக்கிறேன். என்ன சரிதானம்மா? கேள்வி பதில கேட்டு போயிடக்கூடாது. உட்கார்ந்து துரியாகீத தவம் பண்ணி, இறைநிலை துரியாகி தவமும் இறைநிலை தவம் தான். இறைநிலை தவம் செய்து சிந்திங்க, நான் சொன்னது எல்லாம் விளங்கிடும். தவம் பண்ணாம சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது, பைத்தியம் தான் பிடிக்கும். நீங்க யூடியூப்ல பாருங்க, அதுல ஐயா பேசுறது கேட்கலாம். ஏமா நீங்க இறைநிலை தவம் செய்யுங்கம்மா. செய்வீங்களா உண்மையால்? ஐயா இறைநிலை தவம் செய்து வருகிறீர்களா? இறைநிலை தவம் செய்யறேங்க ஐயா. அது செஞ்சுக்கிட்டே வாங்க, ஞானம் பெற்று விடுவீர். இறை உணர்வு பெற்று விடுவீர். இறை உணர்வுக்கு இறைநிலை தவம். சரிங்க ஐயா. இறை உணர்வு பெற்றவனே அற வாழ்க்கை வாழ்வான். அறத்தான் வருவதே இன்பம். இன்புற்ற வாழ்வு
நீடித்த இன்ப வாழ்வே, துன்பம் இல்லாத வாழ்வு. சரிங்க, சிறப்புங்க, சிறப்பு. நன்றி சரிங்க. அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததா காந்திமதி லக்ஷ்மண் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்கய்யா. நன்றிங்கம்மா, வாய்ப்பு செய்யுமா ஐயா. வாழ்க வளமுடன். ஃபுல்லா கேட்க முடியலங்க ஐயா, யூடியூப்ல கேட்டுக்கிறேன். கேள்வி பதில் நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா, இப்ப அன்பு மலர சொன்ன விஷயத்துக்கு இப்ப ஒரு குடும்ப விஷயமா இருக்கட்டும், ஒரு வேலை செய்கிற இடங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்த நம்ம பேசுறோம், ஒத்துக்காம இருக்கிறாங்க, இல்ல ஒரு சரியா புரிந்து கொள்ளாம இருக்கிற நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, சந்தேகம், ஒரு ஈகோ தன்மையா இருந்து அகங்காரமா இருக்கிறது, பிடிவாத குணமா இருக்கிறது, இப்ப அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு உறவுகள்ல தூரமா பிரிந்து இருக்கிறது, மனமிட்டு பேசாதது, இப்ப இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அங்க ஒரு சில விஷயங்கள்ல முரண்பாடுகள் நடக்கிறப்ப அங்க அந்த இடத்துல எப்படிங்க அன்பு மலரும்? அதாவது ஒரு விஷயம் நம்ம அவங்க எல்லாருமே இறைவன், அவங்களும் இறைவனுடைய பிள்ளை, நீங்களும் இறைவனுடைய பிள்ளை என்பது நீங்கள் என்னைக்கு உணர்ந்து கொண்டீர்களோ அன்னைக்கு அன்பு மலர்ந்துரும். அந்த அன்பு இருந்தாதான் இவங்க முரணா வாழ்றாங்க பாருங்க, அவங்கள வாழ்த்துவீங்க, அறிவுரைகள் சொல்வீர்கள். சொல்லி கேட்கல, நீங்க அறிவுரைகள் சொல்வீர்கள், நல்லதை சொல்வீர்கள், வாழ்த்துவீர்கள், அவங்களால உங்களுக்கு துன்பமே வராது. போதுமா? அலுவலகத்துல தொழில் செய்யற இடத்துல ஏதோ எத்தனை முரணா நடக்கிறாங்க, நீங்க அன்பு ஓடு வாழ்த்துங்கள், சொல்லுங்கள். சொன்னபடி கேட்கலன்னா விட்டுருங்க, அவர்களால் உங்களுக்கு எந்த துன்பமும் வராது. ஒவ்வொரு ஓமைதான் சொல்லுங்களேன். உறவுகள் பிரிந்து போகிறார்கள், போனா போறான், அந்த உறவு இல்லைன்னா வாழ முடியாதா? கொஞ்சம் செத்தே போயிட்டாங்க. உறவுகள் நம்ம குடும்ப உறவுகள், சுற்றத்தார்கள், நண்பர்கள், யாராவது செத்து போயிட்டாங்க, உறவை இழந்துட்டோம், நீங்க செத்து போயிருவீங்களா உடனே? என்ன தம்பி? இல்லைங்க, அவர் மியூட் ஆயிட்டாரு. டைம் வேற ஆயிடுச்சுங்க, நானும் கவனிக்கல. நம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கிறது டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க, நிறுத்திருங்க. நன்றிங்க. இன்னும் ஒரு நண்பர் இருக்காங்க, அவங்கள மட்டும். சித்ரா செல்வராஜ் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கேளுங்கம்மா. சித்ரா செல்வராஜ் இருக்கீங்களாம்மா? இருக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, ஐயாவோட ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா, அறிவுக்கும் அன்புக்கும் என்னங்க ஐயா வித்தியாசம் இருக்கு? ரெண்டும் ஒண்ணுதான்மா. ரெண்டும் ஒன்றுதான். இறைவன் அன்பே கடவுள், அறிவே தெய்வம், ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டையும் உணர்றதுக்கு நம்ம இறைநிலையில தவம் புரிந்தா போதும். இறை உணர்வு பெறணும். உணர்வு பெறணும். எதுக்கு இறைநிலை தவம் பண்றீங்க? அதோடு நினைக்கிற போது எதை நினைக்கிறீர்களோ அதுவாக மாறி விடுவீர்கள். தொடர்ந்து அதே நிலையில இருக்கிறோமா அப்படிங்கறத ஒரு கேள்வி இருக்கு. அதுதான் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே வாங்க, தவம் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு நாள் அடிக்கடி தவம் பண்ணுங்க, ஒரு நாள் இறைநிலையை அடைந்து விடுவீர்கள். அதன் பிறகு என்னாலும் தவமே. ஓகேங்க, நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? நல்லதுமா, நன்றிங்க அவர்களுக்கு நன்றி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க தான் நிறைய, எல்லாருடைய சார்புல நீங்க தான் கேள்வி கேட்டதாக நான் கருதுகிறேன். ஆமாங்கய்யா, நிறைய நண்பர்களுக்கும் அதே மாதிரியான கேள்விகள் இருந்திருக்கும். இது இறைநிலை என் மூலமாக கேட்க வச்சிருக்கு. அவ்வளவுதான், மதிக்கிறேன் உங்களை. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே